கூடியிருக்கக்கூடிய இந்த கோட்டியிலே அடியேனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வடமதுரை மைந்தன் என்பது. வடமதுரை மைந்தன், அதனை அவகாசத்துக்கு ஏற்றவாறு விண்ணப்பம் செய்கிறேன். எத்தனை மணிக்கு நீங்க எல்லாம் பிரசாதம் எடுத்து போயிட்டு? 2, 1:30. சரி, 1:15, 1:30க்குள்ள பூர்த்தி பண்ணிடுறேன். கிருஷ்ணர் சரித்திரம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவள்லாம் முன்ன வந்துருங்க. கொஞ்சம் சுமாரா பிடிக்கும்னா பின்னாடி இருக்கலாம், ரொம்ப பிடிக்கும்னா முன்ன வந்துருங்க. கண்ணன் அவதாரம் வடமதுரா என்கிற க்ஷேத்திரத்திலே அவதரித்தான். தலைப்பு வடமதுரை மைந்தனை. வடமதுரை மைந்தன் ஆண்டாள் நாச்சியார் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்ன அருளுகிறாள். மைந்தன் அப்படின்னா வடமதுரையிலே அவதரித்தவன், வடமதுரைக்கு ராஜாவாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. வெறும் வடமதுரை மைந்தனைன்னு சொல்லியிருக்கலாமே, அது என்ன மண்ணு வடமதுரை மைந்தனை? மண்ணுதல் அப்படின்னா அந்த தேசத்தை விட்டு பிரியாமல் இருத்தல் அப்படின்னு அர்த்தம். வந்தவாசியிலேயே மன்னி இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க தகப்பனார், அவருக்கு தகப்பனார், அவருக்கு தகப்பனார், அப்படியே வழி வழியா வந்தவாசியை விட்டு பிரியாமல் இருக்கிறோம் சொல்றோமா இல்லையா? அதே போல வடமதுரை, இந்த வடமதுரையையும் பகவத் சம்பந்தத்தையும் பிரிக்கவே முடியாதாம். கிருதயுகத்திலேயும் பகவானுடைய சம்பந்தம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம், திரேதாயுகத்திலேயும் பகவத் சம்பந்தமுடைய க்ஷேத்திரம், துவாபர யுகத்திலேயும் பகவத் சம்பந்தமுடைய க்ஷேத்திரம். கிருத்தயுகத்துல துருவன் அப்படிங்கிற 5 வயசு பிள்ளை பகவானை குறித்து தவம் புரிந்தான். 5 வயசு பிள்ளைக்கு பகவான் சங்க சக்கரதாரியாக காட்சி கொடுத்தார், அவனுக்கு அனுகிரகம் செய்தார். கிருத்தயுகத்துல வடமதுரையில துருவன் அப்படிங்கிற 5 வயசு பிள்ளைக்கு பகவான் காட்சி கொடுத்தான். அதனால கிருத்தயுகத்துல பகவத் சம்பந்தம் மாறாத தேசம். 2வது யுகம் திரேதாயுகம். திரேதாயுகத்திலேயும் பகவத் சம்பந்தம் மாறாத தேசம். திரேதாயுகத்துலதான் ராமன் அவதாரம் செய்கிறான். ராம ராவண யுத்தம் முடிந்த பிற்பாடு ராமன் அயோத்தியில பட்டாபிஷேகமாகி ராமன் அயோத்தியில வாழ்ந்து வரக்கூடிய சமயம். அப்போ இந்த வடமதுரைய லவணாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் ஆட்சி புரிந்தான். வடமதுரையில இருந்து ரிஷிகள், முனிவர்கள், தபஸ்விகள்லாம் அயோத்திக்கு வந்து ராமனிடத்துல, ராமா, வடமதுரையில ரிஷிகள்லாம் தபஸ் பண்ண முடியல, அங்க அசுர ராட்சசர்கள் நிறைந்து இருக்கிறார்கள், அவ அத்தனை பேருக்கும் லவணாசுரன்கிறவன் தான் தலைவன், அந்த லவணாசுரனை வதம் பண்ணணும் அப்படின்னு ராமனிடத்துல கேட்கிறான். அப்படியே செய்கிறேன்னு ராமன் தாம் புறப்படுறான். அப்ப ராமனுடைய தம்பி பரதன், ராமா, தம்பி இருக்கும்போது அண்ணன் வேலை செய்யலாமா, அதனால நான் செல்லுகிறேன் அப்படின்னு சொன்னான். லக்ஷ்மணன் பார்த்து, நான் இருக்கும்போது ராமா நீ செல்லுவதுங்கிறது கூடாது, நான் செல்லுகிறேன் அப்படின்னு சொன்னான். கடைசி தம்பி சத்ருக்னன், நான் செல்லுகிறேன் அப்படின்னு சொன்னான். இப்ப யார் அனுப்புறது? நானே போட்டுமா? வேண்டாம்,
தம்பிமார்கள்லாம் ஆசைப்படுறா. பரதன் இளவரசன், அவனை வேலை வாங்குறது கூடாது. லக்ஷ்மணன் அனுப்பலாமா? ராம ராவண யுத்தத்துல லக்ஷ்மணன் நிறைய சண்டை போட்டிருக்கான். அப்ப இந்த வாய்ப்பு கடைசி தம்பி சத்ருக்னனுக்கு கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணினான். அவன் பேரு சத்ருக்னன்னு பேரு. சத்ருக்னன் அப்படின்னா சத்ருன் ஹந்தீதி சத்ருக்னா, எதிரிகளை கொல்லுகிறபடியினால கடைசி தம்பிக்கு சத்ருக்னன் அப்படின்னு பெயர். அயோத்தியை நோக்கி யாராவது சண்டைக்கு வந்தா சத்ருக்னனை கொண்டு வந்து நுழைவாயில்ல நிறுத்தி வச்சிருவாளாம். சத்ருக்னனை பார்த்த உடனே கடைசி தம்பிக்கே இவ்வளவு வீரமா அப்படின்னா லக்ஷ்மணனுக்கு எவ்வளவு வீரம் இருக்கும், பரதனுக்கு எவ்வளவு வீரம் இருக்கும், எல்லாருக்கும் மூத்த அண்ணன் ராமனுக்கு எவ்வளவு வீரம் இருக்கணும். அயோத்தி பக்கமே வந்துடக்கூடாது அப்படின்னு அத்தனை பேரும் போயிடுவாளாம். சத்ருக்னனை பார்த்த மாத்திரத்திலேயே பயந்து நடுங்கி ஓடி விடுவார்கள்னா அப்ப அந்த சத்ருக்னனுக்கு எவ்வளவு வீரம் இருக்கணும். அந்த சத்ருக்னனை ராமன் அனுப்பினான். அதனால சத்ருக்னன் அவன் வடமதுரைக்கு வந்தான். லவணாசுரனோடு சண்டையிட்டான். வரக்கூடிய வழியில வால்மீகி மகரிஷியினுடைய ஆசிரமத்துல ஒரு நாள் தங்கி விட்டு வந்தான். புரிஞ்சுடுதா? அடியேன் இப்ப என்ன சொன்னேன்? முடிஞ்ச உடனே கேள்வி கேட்பேன், சொல்லுவீடா? வரக்கூடிய வழியில வால்மீகியினுடைய ஆசிரமத்துல சத்ருக்னன் ஒரு நாள் தங்குகிறான். அந்த வால்மீகியினுடைய ஆசிரமத்துலதான் சீதை கர்ப்பம் தரித்து வனதேவதை அப்படிங்கிற பெயரோட வாழ்ந்து வருகிறாள். அந்த ஆசிரமத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் ஒரு பெண்ணு கர்ப்பம் தரித்து நம்ம ஆசிரமத்துல வாழ்ந்து வருகிறாள்னு தெரியும். அவ பேரு வனதேவதைன்னு சொல்லியிருக்கார் வால்மீகி. சீதைய அவர்கள்லாம் பார்த்ததே கிடையாது. அதனால சீதைன்னு பேரை சொல்லாம வனதேவதைன்னு வால்மீகி சொல்லி இருக்கிறார். இப்ப அவ கர்ப்பம் தரிச்சிருக்கா இல்லையா? என்னைக்கு சத்ருக்னன் அந்த ஆசிரமத்துல இரவு தங்கினானோ அன்னைக்குதான் பிரசவம் ஆறுது. அப்படியே 2 குழந்தைகள் பிறக்கிறா. 2 பேரையும் வால்மீகியின் இடத்துல கொண்டு வந்து காட்டுறா. வால்மீகி 2 குழந்தையையும் ஆசீர்வாதம் பண்ணினார். அப்ப வால்மீகி பார்த்து, அயோத்தியில இருந்து ராமனுடைய தம்பி சத்ருக்னன், அவன் ராஜகுமாரன் வந்திருக்கிறான், அவனிடத்திலேயே இந்த குழந்தைகளை காட்டி ஆசீர்வாதம் பெறுங்கள் அப்படின்னு சொன்னாராம். ரிஷி ஆசீர்வாதம் பண்ணிட்டாலே போதும், ராஜகுமாரர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா வால்மீகி ஏன் சொன்னார்னா, இது வெறும் ராஜகுமாரன் வந்திருக்கிறது, ராஜகுமாரன் மட்டும் அல்ல, ராமனுடைய தம்பி. அப்போ குழந்தைகளுக்கு சித்தப்பா முறை, சித்தப்பா தகப்பனாருடைய ஆசீர்வாதம் வேண்டாமா? அதனால லக்ஷ்மணன் அதாவது சத்ருக்னனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள்னு சொல்றான். அப்படியே சத்ருக்னன் பார்க்கிறான். பார்த்த உடனேயே என்னுடைய அண்ணனான ராமனுக்கும் சீதைக்கும் 2 குழந்தை பிறந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதே போல இருக்கிறதே அப்படின்னு அவன் அப்பவே நினைச்சான். ஒருவாறு மனசுல இது ராமனுடைய குழந்தையாக இருந்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சு 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணினான். அப்ப வால்மீகி பார்த்து சத்ருக்னன் இடத்துல ஒரு வார்த்தை சொல்றார். லவணாசுரனோட சண்டையிடணும்னு தானே போற, அந்த லவணாசுரன் இடத்துல சூலாயுதம் ஒண்ணு இருக்கு, ருத்ரமூர்த்தி கொடுத்திருக்கக்கூடிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை கையில வச்சிருந்தா அவனை ஜெயிக்கவே முடியாது. அதனால அந்த ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனோடு சண்டையிட்டு அவனை கொன்று விடுன்னு சொன்னார். அப்படியே செய்கிறேன் அப்படின்னு நேர லவணாசுரன் இருக்கக்கூடிய வடமதுரை பட்டணத்தை நுழைவாயில மறைத்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறான் சத்ருக்னன். லவணாசுரன் வெளியில போயிருக்கான், வேட்டையாடணும்னு காட்டுக்கு போயிட்டு திரும்ப வடமதுரைக்குள்ள வரான்.
வரும்போது தன்னுடைய தேசத்தினுடைய தன்னுடைய ராஜ்யத்தினுடைய நுழைவாயில ஒருத்தன் மறைத்து கொண்டிருக்கிறானே, யார் நீ அப்படின்னு கேட்க, என்னோடு சண்டைக்கு வான்னு அழைக்கிறான். உன்னோட சண்டைக்கு வரேன், ஆனா நான் உள்ள போயிட்டு நாளைக்கு வரேன்னா. யாராவது ராஜகுமாரனை சண்டைக்கு அழைச்சா உடனே சண்டை போடாம தப்பிச்சு போய் உள்ள போயிட்டு நான் நாளைக்கு வரேன்னு சொன்னா அதெல்லாம் வீரத்துக்கு அழகு கிடையாது. அதனால இப்பொழுதே சண்டைக்கு வான்னு சத்ருக்னன் அழைத்தான். அதனால லவணாசுரன் இடத்துல அந்த சூலாயுதம் இல்லை. அதனால 2 பேருக்கும் சண்டை நடந்தது. அப்ப இவன் பார்த்து ராம பாணத்தை ராமனையே சிந்தித்து கொண்டு தொடுத்தான், லவணாசுரனை முடித்தான். இப்ப வடமதுரை ராமனுடைய ஆட்சிக்கு கீழே வந்துவிட்டது. ராமன் பார்த்து, சத்ருக்னா நீதானே இந்த லவணாசுரனை கொன்றாய், அதனால இனிமே வடமதுரையை நீயே ஆட்சி புரிவாய் அப்படின்னு சொன்னா. அதனால ராமனே சத்ருக்னனுக்கு வடமதுரையை பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான். அதனால சத்ருக்னன் அயோத்தியில இருந்து வடமதுரையிலேயே இருந்தான். அப்ப தான் திருவாராதனம் பண்றதுக்கு ஒரு பெருமாள் வேணும் இல்லையா? அப்போ ஒரு வராக பெருமாளை பிரதிஷ்டை செய்தானா. அதனால இன்னைக்கும் வடமதுரைக்கு போனோம்னா ஸ்வேதவராக பெருமாள் அப்படின்னு வராக பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அந்த வராக பெருமாள் எங்கிருந்து வந்தார் அப்படின்னா அயோத்தியில இருந்து சத்ருக்னால கொண்டு வர பெற்று வடமதுரையில பிரதிஷ்டை செய்யப்பட்ட பெருமாள். சேவிச்சிருக்கீங்களா? யாராவது கை தூக்கணும். யாரோ ஒருத்தர் 2 பேர் அடியன் சொல்றதுக்கு சாட்சி வாழலாம். அதனால 2வது யுகத்திலேயும் பகவத் சம்பந்தம் மாறாத தேசம். 3வது யுகம் துவாபர யுகம். அந்த துவாபர யுகத்துலதான் சாக்ஷாத் கண்ணன் அந்த வடமதுரையில திருவவதாரம் செய்ய போகிறான். கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு தலைப்பு போட்டிருந்தா கிருஷ்ணாவதாரத்தையே 1.5 மணி நேரம் சொல்லிடலாம். ஆனா வடமதுரையில நடந்த சேட்டுதங்கள் எல்லாத்தையும் சேர்த்து 1.5 மணி நேரத்துல சொல்லணும். அதனால அவதாரத்தை கொஞ்சம் சுருக்கமா சொல்லி மீதி இருக்கக்கூடிய சரித்திரங்களையும் சேர்த்து விண்ணப்பம் செய்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி தலைப்பு ரங்கநாதன் வைபவம், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீனிவாசன் வைபவம், போன வருஷம் வரதராஜ பெருமாள் வைபவம். அப்ப கிரமேண இந்த தடவை திருநாரணன் வைபவம்னு வந்திருக்கணும். ஆனா நடுவுல வடமதுரை மைந்தன்னு கொடுத்திருக்காரு. ஒன்னும் கவலை இல்லை. கடைசியில திருநாரணனுக்கும் வடமதுரை மைந்தனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதை சொல்லி பூர்த்தி பண்றேன். சரிதானா? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. பகவத் சம்பந்தம் மாறாத தேசம். தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் முடிந்தது. இந்த தேவகியினுடைய சகோதரன் கம்சன் தன்னுடைய தங்கைக்கு கல்யாணத்தை முடித்து 2 பேரையும் தேர்ல வச்சு தானே ஊர்கோலமா அழைத்து கொண்டு செல்லுகிறான். அப்ப எய்தாப்புல ஒரு ரிஷி வந்தார். அவரை ரிஷியை கண்டாலே இந்த கம்சனுக்கு பிடிக்காது. அந்தணர்களை கண்டாலே ஆகாது. எங்கேயாவது யாக யஜ்யம்னு நடந்ததுன்னா அதை அழித்து விடுவான் கம்சன். பசுமாட்டை கண்டாலே ஆகாது. கோவில் அடியவர்கள் காலக்ஷேபம் பாராயணம் சேவா காலம்னா பஜனைன்னா அறவே ஆகாது. அப்படி ஒரு அடியவரை எதிர்த்தார் போலே கண்டான் கம்சன். அதனால அவரை சவுக்கால அடித்தான். அவருக்கு கோபம் ஏற்பட்டது. எந்த தங்கைய நீ சீராட்டி, நீ தாளாட்டி, நீ தேர்ல வச்சு சீர் கொண்டு கொடுக்கணும்னு இருக்கியோ அந்த தங்கையினுடைய 8வது பிள்ளையால உனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். இப்ப அவன் பார்த்து, நீர் சொன்னதெல்லாம் அப்படியே பலிக்குமா? அதெல்லாம் நான் நம்ப முடியாதுன்னு சொன்னான். பெரியோர்கள் சொன்னது பலிக்கும்.
ஆனா அவன் நம்ப முடியாதுன்னு சொன்னான். அவர் அப்படியே ஆகாசத்தை பார்த்து, நான் சொல்றது உண்மைன்னு இந்த கம்சனுக்கு புரிய வையும் அப்படின்னு சொன்னாராம். ஆகாசத்துல இருந்து அசரீரி ஒலித்தது. அசரீரின்னா என்னன்னா, வைகுண்டத்துல இருந்து பகவான் பேசுவதுதான் அசரீரி. மேல இருந்து பகவான் விஷ்ணு லோகத்துல இருந்து பகவான் என்ன பேசுகிறானோ அதுதான் அசரீரி. அதனால அசரீரி அப்படியே ஒலித்தது. எந்த தங்கையை நீ தேர்ல வச்சு அழைத்து கொண்டு செல்கிறாயோ அந்த தங்கையினுடைய 8வது பிள்ளையால உனக்கு மரணம் நிச்சயம். அவர் சொன்னது சத்தியம், சத்தியம் புனசத்தியம், அது அப்படியே பலிக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே வாழ உருவினான் கம்சன். இந்த தங்கையும் தங்க வீட்டுக்காரரும் இருந்தா தானே 8வது குழந்தை பிறக்கும். அதனால கொன்று விடுகிறேன் அப்படின்னு வாளை உருவி அப்படியே கழுத்துல வச்சான். அப்போ வசுதேவர் அவர் பார்த்து, கம்சா, எந்த தங்கையை நீ சீராட்டி தாளாட்டி வளர்த்தாயோ அந்த தங்கைய ஒரு க்ஷணத்துல கொல்லணும்னு நினைக்கலாமா? பெண்ணை கொல்லுவது அப்படிங்கிறது கூடாது, தங்கையை கொல்லுவது அப்படிங்கிறது கூடாது. இப்ப வெறும் தங்க மட்டும் இல்ல, நான் உனக்கு நண்பனுக்கு உன் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நண்பனுடைய மனைவி உனக்கு தாயினுடைய ஸ்தானம். தாய போய் யாராவது கொல்லுவார்களா? அது மட்டுமல்லாம கழுத்துல மாலையோடு இருப்பவர்களை கொல்லுவது அப்படிங்கிறது கூடாது சொன்ன உடனே கொஞ்சம் அவனுக்கு மனசு இறங்கியது. வேணும்னா ஒண்ணு பண்ணும், நாங்க எங்க 2 பேரையும் சேர்த்து ஒரே சிறைச்சாலையில அடைத்து விடுது. குழந்தை பிறந்தா அந்த குழந்தையையும் சிறையில நீ அடைத்து விட்டால் சிறையில இருக்கக்கூடிய குழந்தையினால உனக்கு எப்படி ஆபத்து ஏற்படும் சொன்ன உடனே சரி அப்படியே செய்கிறேன் அப்படின்னு 2 பேரையும் சேர்த்து சிறையில அடைத்தான். அதே போல குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே சிறையில இருக்கக்கூடிய குழந்தையினால என்ன ஆபத்து வரும்? ஆனா நாரதர் அவனிடத்துல வந்து, நிறைய குழந்தை பிறக்கும், எது மூத்த பிள்ளை, எது 5வது பிள்ளை, எது 8வது குழந்தைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார். உடனே கம்சன் பார்த்து, அப்படின்னா உள்ள பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் கொன்று விட போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணினான். முதல் குழந்தை பிறந்தது. அப்படியே அந்த தாயின் இடத்துல இருந்து பிடுங்கினான், தூர வீசி அடித்தான். கல்லுல போய் மோதியது. குழந்தை பிஞ்சு மண்டை பிளந்தது, மாண்டு போனது. சொல்றது சட்டுன்னு சொல்லிட்டேன். கண்ணுல இருந்து ஒரு துளியாவது நம்ம கண்ணுல இருந்து ஜலம் கொட்டணும் அப்படின்னா சொல்ற அடியனுக்கும் பக்தி வந்திருக்குன்னு அர்த்தம், கேட்கிற உங்களுக்கும் பக்தி வந்திருக்குன்னு அர்த்தம். கண்ணனுக்காக இத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணினார்கள். அதுக்கப்புறம் தான் கண்ணன் நமக்கு கிடைத்திருக்கிறான். 2வது குழந்தை பிறந்தது. அதே போல பிடுங்கினான், வீசி அடித்தான். 2வது குழந்தையும் மாண்டு போனது. அதே போல 3வது, 4வது, 5வது, 6வது குழந்தை மாண்டு போனது. 6 குழந்தை அப்படியே பிடுங்கிறான், அப்படியே தூக்கி கல்லுல வீசி எரிகிறான். அது அப்படியே மோதியது, அப்படியே பிராணன் போனது. இப்ப 7வதா அவ கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அப்ப பூமி பிராட்டி நேர பிரம்மதேவரிடத்துல போய் பிரார்த்திக்கிறார். பூமியில நிறைய அசுரர்கள் இருக்கிறார்கள், அதனால அந்த அசுரர்களை எல்லாம் என்னால தாங்க முடியவில்லை அப்படின்னு சொன்னாலும். ஏன் நம்ம எல்லாம் பூமி பிராட்டியால தாங்க முடியாதா? சொல்லும் போதே அசுரர்கள்னு சொல்லியிருக்கேன். சாதுக்கள் எத்தனை பேர் இருந்தாலும் பூமி பிராட்டியினால தாங்கிக் கொள்வாள், தாங்க முடியும். ஆனா ஒரே ஒரு துஷ்டன் இருந்தா பூமியினால தாங்க முடியாது. அந்த பூமியில கம்சன், சிசுபாலன், தந்தவக்ரன், துரியோதனன், துஷாசனன், பூத்தனை
சகடாசுரன், தேனுகாசுரன், அரிஷ்டாசுரன், பிரணம்பாசுரன் அப்படின்னு எத்தனையோ அசுரர்கள் நிறைந்து விட்டார்கள். அதனால நேர பிரம்மதேவரிடத்துல வந்து, நீர்தானே இவர்களை எல்லாம் படைத்தீர், இவர்களிடத்திலிருந்து இந்த பூமியை நீர்தான் காக்கணும்னு கேட்கிறார். பிரம்மதேவர் பார்த்து, எனக்கு படைக்கிறதுக்கு தான் தெரியுமே தவிர ரட்சிப்பதற்கு எனக்கு தெரியாது, அதனால திருப்பார்கடலுக்கு செல்லுவோம் அப்படின்னு பிரம்மதேவர் பூமி பிராட்டியையும் அழைத்து கொண்டு தேவர்கள் அத்தனை பேரும் திருப்பார்கடலுக்கு போறா. திருப்பார்கடல்ல போய் பகவான் இடத்துல பிரார்த்தித்தார்கள். அப்ப எம்பெருமான் பார்த்து, நானே கிருஷ்ணனாக பூமியிலே அவதாரம் செய்து அசுர ராட்சசர்களை முடித்து விடுகிறேன் அப்படின்னு அபயம் கொடுத்தானாம். மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். பூபாரத்தை குறைப்பதற்காகவே கிருஷ்ணனா அவதாரம் பண்ணினானாம். மண்ணின் பாரம் அப்படின்னா பூமியினுடைய பாரம் நீக்குவதற்கே, அதை போக்குவதற்காக மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வடமதுரை பிறந்தான். வடமதுரை அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல கிருஷ்ணன் திருவவதாரம் செய்ய போகிறான். தன்னுடைய 2 முடியை எடுத்து கீழே போட்டாராம் திருப்பார்கடல்ல இருந்து. ஒண்ணு வெள்ளை முடியாம், ஒண்ணு கருப்பு முடியாம். அந்த வெள்ளை முடி பலராமனாக மாறியதாம், கருப்பு முடி கிருஷ்ணனாக மாறியதாம். பகவான் தன்னுடைய அம்சத்தை, தன்னுடைய சக்தியை 2ஆ பிரிச்சு அப்படியே கீழே அனுப்பினார். அதுல ஒன்று பலராமன். அனந்தம் பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ய ததப்பரம் பலபத்ரஸ்திருதீயஸ்து கலௌ ராமானுஜ ஸ்மிருதா. ஆதிசேஷனே முதல் யுகத்துல அனந்தனாக அவதரித்தார். 2வது யுகத்துல அந்த ஆதிசேஷனே லக்ஷ்மணனாக அவதரித்தார். 3வது யுகத்துல அந்த ஆதிசேஷனே கண்ணனுக்கு அண்ணனாக பலராமனாக அவதாரம் செய்தார். கண்ணன் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே பலராமன் அவதாரம் செய்கிறார். இப்ப அவ 7வது கர்ப்பம் தரித்து கொண்டிருக்கிறாள். அப்போ பகவான் பார்த்து மாயா சக்திய அழைத்தானாம். துர்க்கைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த துர்கா தேவி அழைச்சு, நீ எனக்காக 2 காரியம் பண்ணணும், பண்ணினா பூமியில இருப்பவர்கள் சில பேர் உன்னை வணங்குவார்கள் அப்படின்னு சொன்னார். துர்கா பார்த்து, பூமியில இருக்கிறவா சில பேர் என்னை வணங்கணும், அதுக்காக 2 காரியத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொன்னான். என்னன்னா, முதல் காரியம் என்னன்னா, 7வதா கர்ப்பம் தரித்திருக்கிறாள் தேவகி. அந்த தேவகியினுடைய கர்ப்பத்தை வயிற்றுல இருந்து யாருக்கும் தெரியாம இழுத்துட்டு போய் ரோகிணி அப்படிங்கிற பெண்ணினுடைய வயிற்றுல புகுத்தி விடுவாய் அப்படின்னு சொன்னார். வசுதேவருடைய பத்னி தான் ரோகிணி, வசுதேவருடைய பத்னி தான் தேவகி. அப்போ இங்க இருக்கக்கூடிய கர்ப்பத்தை எடுத்து இன்னொரு பெண்ணினுடைய வயிற்றுல புகுத்தி விடுவாய் அப்படின்னு சொன்னார். அப்படியே செய்கிறேன்னு சொன்னார். அதனால வயிற்றுல இருந்து இழுத்து, கர்ப்பத்தை இழுத்து யார் கண்ணுக்கும் தெரியாம இன்னொருத்தினுடைய வயிற்றுல புகுத்தினாள். அதனால அவர் பிறந்தாரே, அதனால அவருக்கு சங்கர்ஷணன் அப்படின்னு பெயர். பலராமனுக்கு இன்னொரு பெயர் சங்கர்ஷணன். கரிஷதி அப்படின்னா இழுத்தல், சம்யக்கு கரிஷதி, நன்றாக இழுக்கப்பட்டு கர்ப்பத்துக்குள்ள போய் அதனால பிறந்தாரே, அதனால அவருக்கு சங்கர்ஷணன் அப்படின்னு பெயர். ராமாவதாரத்துல தம்பியா தானே பிறந்தார். கிருஷ்ணாவதாரத்துல எதுக்காக அண்ணனா பிறக்கணும் அப்படின்னா, பிறந்த அன்றே கோகுலத்துக்குள்ள செல்லணும்னா அன்னைக்கு மழை, நன்னா மழை பொழியறது, கொடை பிடிக்க வேண்டாமா? தம்பியா இருந்தா 1 வருஷம் கழிச்சுல கொடை பிடிக்க முடியும். அண்ணனா பிறந்தா தானே பிறந்த அன்றே கைங்கரியத்தை செய்ய முடியும். பகவானுக்கு தம்பியா பிறக்கிறோமா அண்ணனா பிறக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை, அப்பாவா பிறக்கிறோமா பிள்ளையா பிறக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை, கைங்கரியம் செய்கிறோமா அதுதான் முக்கியம். அதனால அண்ணனாக பலராமனாக அவதாரம் செய்தார். அடுத்து இப்ப தேவகி 8வது கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அப்பவே கம்சனுக்கு தெரிஞ்சு போச்சான், இந்த கர்ப்பத்துல இருந்து பிறக்கிற குழந்தைதான் என்னை கொல்லுவான் போல இருக்கு அப்படின்னு அப்பவே தெரிஞ்சுட்டானா. ஏன்னா அவ்வளவு தேஜஸோட இருந்துதான் அந்த குழந்தை.
தேவர்கள் அத்தனை பேரும் உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். ஆவணி மாதம் அஷ்டமி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல ராத்திரி 12 மணிக்கு கம்சனுடைய சிறையில கண்ணன் அவதாரம் செய்கிறான். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் சொல்றோமா இல்லையா? ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்துல அஷ்டமி திதியிலே கம்சனுடைய சிறைச்சாலையில வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது பிள்ளையாக வாசுதேவ கிருஷ்ணனாக கண்ணன் அவதாரம் செய்கிறான். பிறந்தவன்றே அப்படியே சிறைச்சாலையில அடைத்து வைத்திருக்கிறாள். சிறைச்சாலையில அப்படியே சங்க சக்கரதாரியாக பெரிய விஸ்வரூப தரிசனத்தை காட்டினான். தேவகியும் வசுதேவரும் அப்படியே பார்க்கிறார். இது என்ன ஆச்சரியமா இருக்கு, 4 தோள்களோட சங்க சக்கரதாரியாக பகவான் மிகப்பெரிய உருவத்துல காட்சி கொடுத்தான். என்னை கொண்டு போய் அக்கறையில விட்டு விடுங்கள், அங்க ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையை இங்க கொண்டு வந்து விட்டு விடுங்கள். துர்க்கைக்கு 2வது கட்டளை என்ன அப்படின்னா, கோகுலத்துல நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் பெண்ணாக நீ அங்கு பிறக்க வேணும். கண்ணனை கொண்டு போய் அங்க விடுவா, ஒன்ன இங்க கொண்டு வந்துடுவா. இந்த 2 காரியத்தை நீ செய்தால் உலகத்தவர்கள் சில பேர் உன்னை வணங்குவார்கள் அப்படின்னு சொன்னான். அப்படியே செய்கிறேன்னு சொன்னா. அதே போல அங்க கோகுலத்துல பெண் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ வசுதேவர் அந்த குழந்தையை எடுத்து தலையில வைக்கிறார். சிறைச்சாலை கதவு தானே திறந்தது. காவலுக்கு இருக்கா இல்லையா, அவ அத்தனை பேரும் கண்ணு அப்படியே இழுத்து சாஞ்சிட்டாளாம். உங்களுக்கு எல்லாம் இப்ப கண்ணு இழுக்கிறது இல்லையா சில பேருக்கு, அத போல அவர்களுக்கும் கண்ணை இழுத்தெடுத்து அப்படியே சாஞ்சிட்டா, தூங்கி போயிட்டா. சிறைச்சாலை கதவு தானே திறக்கப்பட்டது. குழந்தை எடுத்துட்டு வெளியில வர. கண்ணன் அவதரித்தது வடமதுரை. ஆனா கொண்டு போய் எங்க விடணும்னா கோகுலத்துல விடணும். நடுவுல யமுனை அப்படிங்கிற நதி ஓடுகிறது, அபாரமா மழை கொட்டுறது. அப்போ கண்ணன் மேல ஜலம் பட்டுவிடக் கூடாதுங்கிறதுக்காக, அதுக்காகத்தான் பலராமன் ஆதிசேஷன் அவர் அண்ணனாக அவதரித்திருக்கிறார். அவர் ஒரு குடையினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டார். பாம்பு எப்படி இருக்குமோ அத அப்படியே, பாம்பனுடைய தலைகள் அது நீளமா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு குடை போல கண்ணன் மேல ஒரு துளி ஜலம் படாதவாறு குடையாக பலராமன் இருந்தார். யமுனையில கீழே இறங்குறார். தூய பெருநீர் யமுனை அப்படின்னு சொல்லுகிறோம். யமுனைக்கு ஒரு தூய்மையாம். என்னன்னா, இங்கிருந்து அங்க செல்லுவதற்கு வழிவிட்டாலே யமுனை, அதுதான் யமுனைக்கு இருக்கக்கூடிய ஏற்றமாம். ராமாவதாரத்துல ராவணன் சீதையை தூக்கிட்டு போகும்போது ராமன் தேடிண்டு வரான். அப்போ பூமியை பார்த்து கேட்கிறான், யாரு தூக்கிட்டு போனா? ஆகாசத்தை பார்த்து சீதையை காணவே நீ கண்டாயா? மாமரத்தை பார்த்து கேட்கிறான், அரச மரத்தை பார்த்து கேட்கிறான். அப்படியே கேட்டு வரும்போது கோதாவரி நதி, இந்த கோதாவரி நதியை பார்த்து, கோதாவரி மாதா என்னுடைய சீதைய காணோம், நீ கண்டாயா அப்படின்னு கேட்கிறான். ராவணன் சீதையை தூக்கிட்டு போகும்போது கோதாவரி நதியை பார்த்து சீதை சொல்லிட்டு போனான், கோதாவரி தாயே, ராமன் என்னை தேடிண்டு வரும்போது ராவணன் தூக்கி கொண்டு சென்றான் அப்படின்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆனா கோதாவரி சொன்னாளா? சொல்லவே இல்லை. ஏன்னா ராவணன் மேல இருக்கக்கூடிய பயம் காரணமாக சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா ராவணன் இருக்கிறது எங்கேயோ லங்கை, கோதாவரி இருக்கிறது மகாராஷ்டிரா கர்நாடகா பார்டர், பூனே பக்கத்துல ஓடுறது. அவன் எங்கேயோ இருக்கான், நதி எங்கேயோ இருக்கு. ஆனா பயம் காரணமாக அது வாயை திறக்கவே இல்லை. ராமனிடத்துல எந்த வார்த்தையும் சொல்லலை. ஆனா இங்க யமுனா
கம்சனுடைய அரண்மனைக்கு பின்னாடியே ஓடக்கூடிய நதி. பயப்படுறதா இருந்தா கம்சனுக்கு யமுனை தான் பயப்படணும். ஆனா யமுனை துளி கூட பயப்படாம அப்படியே வழிவிட்டதாம். அப்படியே கண்ணனை இறக்கிண்டு அக்கறைக்கு கொண்டு போறார். முதல்லயே வழிவிடல. யமுனை இவர் கீழே இறங்கும் போது முட்டளவுக்கு இருந்தது, தொடையளவுக்கு வந்தது, இடுப்பளவுக்கு வந்தா யமுனை, தோளளவுக்கு வந்தா, கழுத்து வரைக்கும் வந்துட்டா, தலை வரைக்கும் வந்துட்டா, தலையையும் முக்கிட்டா. யமுனைக்கு அகங்காரமா, அது எப்படி என்ன தாண்டிடுறார் பாப்போம் அப்படின்னு ஜலம் அப்படியே அதிகமா வந்துட்டே இருக்கு. கண்ணன் தலைக்கு மேல போச்சு. கண்ணன் திருவடி அந்த ஜலத்துல பட்டது. அகங்காரம் குலைந்தது. அப்படியே கீழே தடதடன்னு கீழே வத்தி விட்டாலும். பெருமாள் சன்னதிக்கு வர்றது வரைக்கும் அகங்காரம் இருக்கும். ஆனா பால ரங்கநாதனை சேவிச்சு அந்த ஸ்ரீஷடகோபத்தை நம்ம தலையில வச்சதுக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அகங்காரங்கள் எல்லாம் விலகிவிடும். அதனால தூய பெருநீர் யமுனை. இப்ப அந்த யமுனையை தாண்டி கோகுலத்துல அந்த குழந்தைய விட்டாச்சு. இந்த குழந்தைய, பெண் குழந்தைய அப்படியே தூக்கிட்டு வந்தாச்சு. அங்க குழந்தை பிறந்திருக்குன்னு தெரியுமே தவிர பிரசவத்தினுடைய களைப்பினால என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு யசோதை தெரிஞ்சுக்கவே இல்லை. ரொம்ப வலி இருந்தது. அப்படியே குழந்தை பிறந்த உடனே அப்படியே மயங்கி போயிட்டா, தூங்கி போயிட்டா. அப்பா குழந்தை பிறந்தெடுத்து முழிச்சு பாக்குறா. அப்போ கண்ணன் அங்க இருக்கிறான். அதனால பிரசவம் ஆயிடுத்துன்னு தெரியுமே தவிர என்ன குழந்தைன்னு தெரியாது. அதனால அந்த குழந்தைய அப்படியே இங்க கொண்டு வரா. கோகுலத்துல இருந்து மறுபடியும் யமுனையை தாண்டி வடமதுரைக்குள்ள வந்தாச்சு. கம்சனுடைய அரண்மனைக்குள்ள வந்தாச்சு. சிறைச்சாலைக்குள்ள வந்தாச்சு. அப்படியே வசுதேவரிடத்துல குழந்தைய கொடுத்தாச்சு. இப்போ சிறை கதவுகள் தானே பூட்டப்பட்டன. தானே மூடிட்டு தானே ஆட்டோமேட்டிக் லாக் ஆயிடுது. இப்போ அவ தூங்கிட்டு வந்தவா விழித்து விட்டார்கள். காலக்ஷேபம் முடிஞ்ச உடனே பிரசாதத்துக்கு நீங்க முழிச்சுத்தானே ஆகணும். அத போல அவர்கள் விழித்து விட்டார்கள். விழித்த உடனே குழந்தை பிறந்தெடுத்து அப்படிங்கிற சங்கதியை நேர கம்சன் இடத்துல போய் சொன்னான். கம்சன் அப்படியே தலைவிரி கோலமா அப்படியே வந்தான். தலையை விரிச்சு போட்டு இருக்கக்கூடாது. ஸ்திரீகளா இருக்கட்டும், புருஷாளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தலையை விரிச்சு போட்டு இருக்கக்கூடாது. எந்த இடத்துல தலையை விரிச்சு போட்டு இருப்பா? எந்த இடத்துல பிணம் இருக்கிறதோ, எந்த இடத்துல சவம் இருக்கிறதோ அந்த இடத்துலதான் தலையை விரிச்சு போட்டு இருப்பா. இல்லையே, அப்படி இல்லையே, எங்க ஆத்துல தலையை விரிச்சு போட்டு இருக்கா, ஆனா ஒன்னும் பிணம் இருந்ததா தெரியலையேன்னா விரிச்சு போட்டு இருந்தாளா இல்லையா? அதுக்காகவே கூடிய சீக்கிரம் விழும். அதனால பெண்ணோ, மாட்டு பெண்ணோ, பேத்தியோ, பந்துக்களோ யாரா இருந்தாலும் தலையை விரிச்சு போட்டு இருந்தா அப்படி இருக்கக்கூடாதுன்னு நாம சொல்லணும். கம்சன் தலையை விரிச்சு போட்டு இருந்தானா. அப்படியே நேர வரம், நேர அந்த குழந்தைய அப்படியே பிடுங்கலாம். அப்ப தேவகி பார்த்து, இதுவரைக்கும் 6 குழந்தை ஆண் பிள்ளை, ஆண் பிள்ளைய கொன்றாய், இது பெண் குழந்தை. அன்னைக்கு காலத்துல பெண் குழந்தை மிலிட்டரிக்கோ போலீஸுக்கோ எல்லாம் போகாது. அதனால இந்த குழந்தையினால உனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இந்த ஒரு குழந்தையாவது எனக்கு தங்கட்டும் அப்படின்னு அவ கெஞ்சினாள், கதறினாள். ஆனா கம்சன் மனசுல துளி கூட கருணையே காட்டாம அப்படியே அந்த குழந்தைய பிடுங்கினா அதே போல கல்லுல வீசி எறியறான். அப்ப அந்த குழந்தை ஆகாச மார்க்கமா வந்து 8 கைகளை எடுத்துக்கொண்டது. 8 கைகளை எடுத்துக்கொண்டு, அடே மூடனே கம்சா, என்ன எதுக்காக கொல்லணும் அப்படின்னு நினைக்கிற? உன்னை கொல்லணும்னு ஒருத்தன் பிறந்து விட்டான், அவன் வேறிடத்துல வளருகிறான், அவனால உனக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாச மார்க்கமா போயிட்டான். அதனாலதான் துர்க்கைய கண்ணனுடைய தங்கைன்னு சொல்றோம்.
ஆகாச மார்க்கமா போய் எங்க உட்கார்ந்தது தெரியுமா? வந்தவாசியிலிருந்து 2 மணி நேரம் போனீங்கன்னா திருக்கோவலூர் அப்படின்னு இருக்கு. அந்த திருக்கோவலூர் கிருஷ்ணன் சன்னதிக்கு நேர் ஏத்தாப்புல துர்க்கை சன்னதி. கண்ணனுக்கு தங்கயம், அதனால அங்க வந்து அமர்ந்து விட்டுவான். இப்ப கண்ணன் கோகுலத்துல வளருகிறான். இப்ப அத சரித்திரத்தை சொல்ல போறது இல்லை. மண்ணை உண்டான், வெண்ணெய் உண்டான், கட்டுப்பட்டான், காளிய நர்த்தனம் பண்ணினான், கோவர்தனோத்தரணம் பண்ணினான், ராசக்கிரடைய செய்தான். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவ மாதவம் மாதவம் அந்தரேனுச்ச அங்கனான். இப்படி ராசக்கிரடைய செய்தான். கம்சன் பார்த்து தன்னை கொல்லணும்னு ஒருத்தன் பிறந்து விட்டானே, அவனை கொல்லணுங்கிறதுக்காக அசுர ராட்சசர்களை அனுப்பினான். முதல்ல பூத்தனை அனுப்பினான், அதுக்கப்புறம் சகடாசுரன், அப்புறம் தேனுகாசுரன், அப்புறம் அரிஷ்டாசுரன், பிரளம்பாசுரன் அப்படின்னு வரிசையா அனுப்பினான். எல்லாரையும் கண்ணன் கொன்றான். இப்ப கம்சன் பார்த்து இனிமே அந்த கிருஷ்ண பலராமர்களை நாமே கொன்றுவிடணும் அப்படின்னு முடிவு பண்ணினான். இதுவரைக்கும் ஆள் அனுப்பினோம், போனவா யாரும் திரும்பி வரவே இல்லையா. போனவா அத்தனை பேரும் நான் ஒருத்தனே கிருஷ்ண பலராமர்களை கொன்று விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் போனவா யாரும் திரும்ப வரவே இல்லையா. இப்ப கிருஷ்ண பலராமர்களை வடமதுரைக்கு அழைக்கணும். அதனால கம்சன் பார்த்து என்ன செய்வதுன்னு யோசித்தான். அக்ரூரர் அப்படின்னு ஒருத்தரை அழைத்தான். இப்பதான் தலைப்புக்கே வந்திருக்கும். இதுவரைக்கும் சொன்னது முன்னுரை. இனிமே கொஞ்சம் நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இப்பதான் தலைப்புக்குள்ளே வந்திருக்கும். வடமதுரை மைந்தனை பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்னு ஒரு ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் இடத்துல ஒருத்தர் தன்னுடைய தனக்கு குழந்தை பிறந்திருக்கு, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை யோசிக்கிறார், என்ன பேர் வைக்கலாம்? சீடனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நாராயணன் வைக்கலாமா, கேசவன் வைக்கலாமா, மாதவன் வைக்கலாமா, விஷ்ணுன்னு வைக்கலாமா, வைகுந்தன் வைக்கலாமா, என்ன பேர் வைக்கலாம்னு ராத்திரி முழுக்க யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ பெருமாள் சொப்பனத்துல வந்தாராம். மதுரையார் மன்னன் அப்படின்னு எனக்கு பேர் வையுங்கள் அப்படின்னு சொன்னார். நாராயணன், மாதவன், கேசவன் அந்த திருநாமத்தெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. வைகுந்தநாதன் இந்த பெயர்லாம் எனக்கு வைக்க வேண்டாம். அப்ப வேற என்ன பேர் வைக்கணும் அப்படின்னா, மதுரையார் மன்னன், வடமதுரைக்கு தலைவன் அப்படின்னு பேர் வைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சமான பேர் அப்படின்னு சொன்னார். உங்க ஆத்துலயும் குழந்தை பிறந்ததுன்னா, பேரன் பிறந்தான்னா, அப்ப வடமதுரை மன்னன் அப்படின்னு பேர் வைங்க. உண்மையிலேயே ராஜாவா இருப்பார். கண்ணனுடைய பிரீத்தமான ஒரு திருநாமம், கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெயரம் வடமதுரை மைந்தனை. மதுரையார் மன்னன் பெயர் வையுங்கோள்னு பெருமாள் சொப்பனத்துல வந்து சொன்னாராம். அடுத்த நாள் அந்த குழந்தைக்கு மதுரையார் மன்னன் அப்படின்னு பெயர் சூட்டினாராம். இப்ப கம்சன் பார்த்து அக்ரூரர் அப்படின்னு ஒருத்தரை அழைச்சான். ஒரு மல்யுத்த அரங்கம், அந்த மல்யுத்தம் போட்டி வச்சிருக்கேன், அந்த போட்டிக்கு கிருஷ்ண பலராமர்களை அழைத்து கொண்டு வரணும் அப்படின்னு அக்ரூரரை அனுப்புறார். அக்ரூரர் சிறந்த கிருஷ்ண பக்தர். அவர் சொன்னாதான் வருவாருங்கிறதுனால கம்சன் அக்ரூரரை அனுப்புறான். கம்சன் உண்மையிலேயே மல்யுத்தம் அப்படின்னு அழைச்சு கிருஷ்ண பலராமர்களை கொன்று விட வேணும் அப்படிங்கிறதுக்காக அழைக்கிறோம். அக்ரூரருக்கு இது நல்லாவே தெரியும். அப்ப அக்ரூரர் போய் கிருஷ்ண பலராமர்களை கம்சன் இடத்துல அழைச்சிட்டு வரலாமா? கிருஷ்ண பலராமர்களை கொல்றதுக்காகத்தான் கம்சன் அழைக்கிறான். அப்ப நாம போய் அழைச்சிட்டு வரலாமா? செய்யக்கூடாது. ஆனா அக்ரூரர் செய்கிறார். அப்படியே செய்கிறேன்
ஏன்னா அவருக்கு நன்னாவே தெரியும், கிருஷ்ணன் தள்ளி இருக்கிறது வரைக்கும் இவன் உயிர் பிழைச்சு இருக்கலாம். கிருஷ்ணனை எப்போ பக்கத்துல கூப்பிட்டானோ அப்பவே கம்சனுக்கு ஆயுசு முடிய போறதுன்னு அக்ரூரர் தெரிந்து கொண்டார். அதனால அக்ரூரர் கிருஷ்ண பலராமர்களை அழைக்கணுங்கிறதுக்காக கோகுலத்துக்குள்ள வரார். கோகுலத்துல அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள், கோகுலத்துல எத்தனை பெண்கள்னா 5 லட்சம் குடி பெண்கள், 5 லட்சம் பெண்களும். அவர்கள்னா 11 வயசு வரைக்கும் கிருஷ்ணனோட விளையாடினார்கள். இனிமே கிருஷ்ணன் வடமதுரைக்கு சென்று விட்டால் அப்ப அவனை எங்கே காண்பது? அவனுடைய தாமரை போன்ற முகத்தை மறுபடியும் எப்பொழுது காண்பது? அவனுடைய வார்த்தைய நாம கேட்க முடியாம போயிடுமே. அவனை விட்டு எப்படி பிரிந்து நாம கோகுலத்துல இருக்க முடியும்? எல்லாரும் அக்ரூரரை வந்து மறிக்கிறார். கிருஷ்ண பலராமர்களை அழைச்சிட்டு போக விடாம 5 லட்சம் பேரும் அப்படியே மறிச்சாலும். 2 பேர் அப்படியே அக்ரூரருடைய வேட்டியை பிடிச்சு இழுக்கிறார். 2 பேர் அந்த குதிரையை அப்படியே மறிக்கிறார். 4 பேர் அந்த தேர் சக்கரத்துல படுத்துண்டான். இப்படி அந்த கோபிமார்கள்லாம் கண்ணனை விட்டு பிரிந்து எங்களால வாழ முடியாதுங்கிறது அப்படியே துடிதுடித்து போனாலும். இன்னைக்கும் வடமதுரைக்கு போனோம்னா கண்ணன் அவதாரம் பண்ணின இடத்தை சேவிச்சுட்டு அப்படியே வெளியில வந்தோம்னா பெரிய மண்டபம் கட்டியிருப்பாங்க. அந்த மண்டபத்துக்கு மேல பார்த்தோம்னா அக்ரூரர், அந்த அக்ரூரர் தேர்ல வரக்கூடிய சமயத்துல அந்த கோபிமார்கள்லாம் எப்படி மரித்தார்கள் அப்படிங்கறத சித்திர ரூபமா அப்படியே பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோம்னா கண்ணுல ஜலம் வந்துடும். அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இவருக்கு அக்ரூரர்னு யாரு பேர் வச்சா? அக்ரூரர் அப்படின்னா குரூர சுபாவம் இல்லாதவர்னு அர்த்தம். ஆனா உண்மையிலேயே அக்ரூரர்னு இவருக்கு பேர் வச்சிருக்க கூடாது, குரூரர் அப்படின்னு எல்லாம் பேர் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாலும். அக்ரூரஹ குரூர ஹிருதய, அக்ரூரன் கிடையாது, இவன் குரூர ஹிருதயம் உடையவன். நம்மையும் கண்ணனையும் பிரித்து கொண்டு செல்லுகிறாரே அப்படின்னு அத்தனை பேரும் மரிச்சாலாம். கிருஷ்ண பலராமர்கள் அப்படியே தேர்ல ஏறினார். அக்ரூரரே தேர செலுத்தம் அப்படின்னு சொல்ல தேர் அப்படியே ராஜ பாட்டையில வடமதுரையை நோக்கி வருகிறது. எல்லாரும் ஹோன்னு அழறா. கண்ணனுக்கு எப்போதுமே ரொம்ப நெருங்கி பழகிடுவார், அப்புறம் திடீர்னு விட்டுட்டு போயிடுவார், தவிக்க விட்டுட்டு போயிடுவார். ஆனா ராமன் அப்படி கிடையாது. காட்டுக்கு வரும்போது குகப்பெருமாள், ராமா நீ திரும்ப போகும்போது நானும் அயோத்திக்கு வரேன்னு சொன்னார். அதே போல ராமன் திரும்ப வரும்போது குகனை அழைத்து கொண்டு அயோத்திக்கு செல்லுகிறார். பரத்வாஜர் ஆசிரமத்துல இருந்தார். அதுக்கப்புறம் 14 வருஷம் கழிச்சு பரத்வாஜர் என் ஆசிரமத்துக்கு வந்துட்டு தான் அயோத்திக்கு போகணும்னு சொன்னார். அதே போல திரும்ப வந்துட்டு தான் ராமன் சென்றான். ராமன் எல்லாரோடையும் பழகுவான், சட்டுன்னு விடமாட்டான், ரொம்ப நெருங்கி பழக மாட்டான், ஆனா விடவும் மாட்டான். ஆனா கண்ணன் அப்படி இல்லை, ரொம்ப நெருங்கி பழகிடுவார், சட்டுன்னு விட்டுடுவார். இப்படி பண்ணலாமா அப்படின்னா அதுதான் பக்தியை வளர்க்கறதுக்கு காரணம். அப்பதான் பக்தி வளரும். அப்பதான் நமக்கு கண்ணனை விட்டு பிரிந்து இருக்கிற அந்த பிரிவு, அதனால கண்ணனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும், பக்திங்கிறது வளரும். அதனால அக்ரூரர் அப்படியே அந்த தேர்ல ஏறினார், தேரை செலுத்துகிறார். தேர் நேர வடமதுரையை நோக்கி வருகிறது. வடமதுரையினுடைய எல்லையை நோக்கி வருகிறது. யமுனா நதி, யமுனா நதியில கிருஷ்ண பலராமர்கள் தேர்ல இருக்கும்போது சாயங்காலம் 6 மணி ஆயிடுதான். அதனால சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிறதுக்காக கிருஷ்ண பலராமர்களை தேர்ல வச்சுட்டு அப்படியே அவர் யமுனையில நீராடி சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிறதுக்காக இறங்கினாராம்.
பெருமாள் கைங்கரியத்துல இருக்கும்போது நடுவுல வந்து சந்தியாவந்தனம் பண்றதுங்கிறது வழக்கமே கிடையாது. பெருமாளுக்கு சாயங்காலம் 4 மணிக்கோ 5 மணிக்கோ புறப்பாடு. அந்த புறப்பாடு முடிஞ்சு மறுபடியும் திரும்ப சன்னதிக்கு எழுந்தருடுவதற்கு 10 மணி ஆறுதுன்னு வச்சுப்போம். அப்ப நடுவுல பெருமாளே அப்படியேறும், நான் போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வரேன்ட்டு அந்தணர்கள்லாம் போனா கைங்கரியம் என்னவாகும்? ஆனா அக்ரூரர் என்னவோ கிருஷ்ண பலராமர்களை அப்படியே தேர்ல நிறுத்தி வைத்து விட்டு யமுனையில போய் நீராடி சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிறதுக்காக செல்லுகிறார். அப்படியே யமுனையில மூழ்கிறார். உள்ள மூழ்கி பார்த்தா அங்க பெரிய ஒரு ஆதிசேஷன் தெரிஞ்சுதான். ஏதோ ஒரு பெரிய 1000 பனாமண்டலங்களோட ஒரு ஆதிசேஷன் பாம்பு தெரிந்ததாம். அப்படியே அந்த பாம்பை உத்து பார்க்கிறார். பார்த்தா பலராமனுடைய முகம் அதுல தெரிஞ்சுதான். ஓ, பலராமனுடைய முகமா? அப்படியே ஜலத்துல இருந்து வெளியில வந்து பலராமன் தேர்ல இருக்காரான்னு பார்த்தா பலராமன் தேர்ல உட்கார்ந்து இருக்காரு. மறுபடியும் மூழ்கிறார். பார்த்தா கீழே பெரிய ஆதிசேஷன், அதுல பலராமன். அந்த பலராமன் அந்த ஆதிசேஷனுக்கு நடுவுல விஷ்ணு பகவான் எழுந்தருளி இருக்கிறார், சங்க சக்கர தாரியாக. அதுக்கப்புறம் கதை பத்மத்தை பிடித்து கொண்டு 4 தோள்களோட கண்ணன் எழுந்தருளி இருப்பதை கண்டார். கண்ணன் எங்க ஜலத்துக்குள்ள வந்தார் அப்படின்னு மறுபடியும் வெளியில வந்து யமுனையில இருந்து வெளியில வந்து தேர்ல இருக்காரான்னு பாக்குறாங்க. பார்த்தா கிருஷ்ண பலராமர்கள் தேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. மறுபடியும் மூழ்கி பார்க்கிறார். உள்ள ஆதிசேஷன், அதுக்குள்ள பகவான் எழுந்தருளி இருக்கிறார். கிருஷ்ணன் அமர்ந்து கொண்டு பலராமன் ஆதிசேஷ உருவத்துல குடை பிடித்து கொண்டு இருப்பதை உள்ளே கண்டார். அப்படியே வெளியில வந்து பார்க்கிறார். வெளியில 2 பேரும் தேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. மறுபடியும் ஜலத்துல மூழ்கினார். உள்ள அதே காட்சி. வெளியில பார்க்கிறார். வெளியில தேர்ல உட்கார்ந்து இருக்கான். ஓ, என்ன நடக்கிறதுன்னு புரியலையே யோசித்தார். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதான், நாம தேர்ல 2 பேரையும் அழிச்சுட்டு போறோமே, அதுவே உயர்ந்த கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை நிறுத்திட்டு நான் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு வந்தேனே, அது எவ்வளவு பெரிய குற்றம். அத குறிப்பால உணர்த்துவதற்காகத்தான் பகவான் எனக்கு ஜலத்துக்குள்ள ஆதிசேஷனும் பகவானும் காட்சி கொடுக்கிறான் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அப்புறம் நேர வெளியில வந்து கிருஷ்ண பலராமர்களிடத்துல அபராத க்ஷாமனம் வேண்டினார். மறுபடியும் தேர்ல ஏறி தேரை ஓட்டினார். வடமதுரை வந்தது. வடமதுரை வந்த உடனே கண்ணன் பார்த்து, நான் எந்த தேசத்துல பிறந்தேனோ அந்த தேசத்துல முதல்ல வரும்போது நான் தேர்ல வரமாட்டேன், நான் கீழே இறங்கிடுறேன், தேர்ல நீர் முன்ன போகும், நான் நடந்தே வருகிறேன் அப்படின்னு சொன்னான். பெருமாள் சன்னதிக்கு அருகில வரும்போது நாம நடந்துதான் வரணும். நேர கோவில் வாசல் வரைக்கும் வண்டியில வந்து கார்ல வந்து இறங்குறது கூடாது. பாத யாத்திரை அப்படின்னு நாம அடிக்கடி போகணும். எல்லாமே நாம இன்னைக்கு அது எல்லாத்தையும் குறைச்சிடணும். எல்லாமே நேர பஸ்ல ஏறணும், ட்ரெயின்ல ஏறணும், ஆகாய விமானத்துல ஏறணும். கோவில் வாசல் வரைக்கும் நாம கார்ல போய் இறங்குறோமே, அது கூடாது. ஒரு 10 அடியாவது முன்னாடி இறங்கி நடந்து வரணும். நடக்கிறதுக்காகத்தான் பகவான் இந்த காலை கொடுத்திருக்கிறான். அதனால கண்ணன் அப்படியே வடமதுரையில இறங்கினான். யமுனையில தான் நீராடுகிறான். யமுனையில நீராடுகிறான் கண்ணன். கிருஷ்ண பலராமர்கள் நீராடினான். நீராடினதுக்கு அப்புறம் வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேணும். நேற்று உடுத்தின்ற வஸ்திரம் அதை எப்படி இன்னைக்கு உடுத்திக்கிறது? அப்ப அங்க வண்ணான் இருந்தாங்க. கம்சனுடைய வஸ்திரங்களை எல்லாம் துவைச்சு அதை இஸ்திரி பண்ணி அயன் பண்ணி அதை கம்சனுக்கு கொடுக்கக்கூடிய வண்ணான் கூட இருக்கக்கூடிய வண்ணான்களோட அங்க வஸ்திரத்தை எல்லாம் துவைச்சுண்டு இருந்தான். அவங்கிட்ட நிறைய புது வஸ்திரம்லாம் இருந்துதான். உடனே நேர கண்ணன் பலராமன் 2 பேரும் அந்த வண்ணான் இடத்துல வந்து எங்களுக்கு வஸ்திரம் கொடும் அப்படின்னு கேட்கிறான். அந்த வண்ணான் பார்த்து, நீங்கள்லாம் இடைப்பிள்ளைகள், உங்களுக்கெல்லாம் நான் வஸ்திரம் தரமாட்டேன்,
இதெல்லாம் ராஜாவுக்கு இருக்கக்கூடிய வஸ்திரம். கம்சன் உடுத்தி கொள்ளக்கூடிய பட்டு பீதாம்பரம். இத போய் இடைப்பிள்ளைகள் நீங்க உடுத்திப்பீளா? தர முடியாதுன்னு சொன்னான். பெருமாளுக்கு நாம எவ்வளவு ஆசைப்பட்டு வஸ்திரம் கொடுக்கிறோம். தேர் சமர்ப்பிச்சிருக்கார், பெருமாளுக்கு வஸ்திரம் கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆபரணங்களை பண்ணி சமர்ப்பிக்கிறோம், வாகனங்களை பண்ணி சமர்ப்பிக்கிறோம், திருத்தேர் பண்ணி சமர்ப்பிக்கிறோம், மண்டபம் கட்டுறோம், கோபுரம் கட்டுறோம், பிராகாரம் கட்டுறோம். அப்ப இத்தனை காரியம் பண்ணும்போது அந்த அந்த வண்ணான் ஒரு 2 பேருக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டாமா? ஆனா கொடுக்க முடியாதுன்னு மறுத்தானா. அதனால கண்ணனுக்கு கோபம் ஏற்பட்டது. அபார கோபத்தோட இந்த வண்ணானுடைய தலையில ஒரு தட்டு தட்டினான். அப்படியே பூமிக்குள்ளே சென்று விட்டான். ஒழுங்கா வஸ்திரத்தை கொடுத்துருக்க வேண்டிதானே. இப்போ அந்த வண்ணானுக்கு பிராணன் போயிடுத்து. அவன் பூமிக்குள்ள உள்ளே 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 சென்று நரகலோகத்துல போய் விழுந்தான். பகவானுக்கு வஸ்திரம் கொடுக்காத பாபம் அவனை அடைந்தது. அதனால நரகத்துல விழுந்தான். இது நடந்த சரித்திரம் எத்தனையோ வருடங்கள், லட்சம் வருடங்களுக்கு பிற்பாடு பகவத் ராமானுஜர் திருவரங்கத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய சமயம். ஏலும் ஆடையும் அகுதே அப்படின்னு திருவாய்மொழி பாசுரம். பகவத் ராமானுஜர் திருவரங்கத்துல வாழ்ந்து வரக்கூடிய சமயம். ரங்கநாதனுடைய வஸ்திரத்தை எல்லாம் வண்ணான் இடத்துல கொடுப்பார். அந்த வண்ணான் அதை காவேரியில துவைத்து அதை மடித்து அதை நல்லா சலவை பண்ணி அதுல வாசன திரவியங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அதை நல்லா பழ 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 பழன்னு ரங்கநாதனுக்கு கொண்டு வந்து கொடுப்பான். ஒரு முறை ரங்கநாதனுடைய வஸ்திரத்தை எல்லாம் வண்ணானுக்கு கொடுத்து அவன் நல்லா செலவை பண்ணி திரும்ப கொண்டு வந்து கொடுக்கும்போது ராமானுஜர் இருந்தாராம். அவர் அதை பிரித்து பார்த்தார். இப்போ பழைய வஸ்திரத்தை காட்டிலும் புது வஸ்திரம் எவ்வளவு நன்னா இருக்கு, எவ்வளவு பளபளன்னு இருக்கு. உடனே இதை துவைச்சு செலவை பண்ணின வண்ணான் யாருன்னு கேட்டார். அந்த வண்ணான் முன்ன வந்து நின்னான். அவன் அப்படியே கையை பிடிச்சு நேர ரங்கநாதன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி, ரங்கநாதா, இந்த வண்ணான் உனக்கு செலவு பண்ணி கொடுத்திருக்கானே, இந்த வண்ணானுடைய பாட்டனார் அவருக்கு பாட்டனார் அவருக்கு பாட்டனார் அவருக்கு முப்பாட்டனார்னு அவருடைய முன்னோர்கள்ல ஒருத்தன் தானே நீ கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது உனக்கு வஸ்திரம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். நீ அவனை நரகத்துல தள்ளினாயே, இந்த வண்ணான பார்த்து அந்த வண்ணானுக்கு முக்தி கொடும் அப்படின்னு வேண்டினாராம் ராமானுஜர். அப்ப ராமானுஜர் எவ்வளவு கருணையோட இருக்கணும். அது நடந்து லட்சம் வருஷம் ஆச்சு. ஆனாலும் கூட இந்த வண்ணான பார்த்து அன்னைக்கு நீ ஒரு வண்ணானிடத்துல உனக்கு கோபம் ஏற்பட்டு அவனை நரகத்துல தள்ளினாயே, அவனுக்கும் முக்தி கொடும்னு சொன்னார். அதனாலதான் காரே கருணை ராமானுஜ அப்படின்னு சொல்லுது. காரே கருணை ராமானுஜ. இப்ப அந்த வண்ணான அப்படியே பாதாளத்துல தள்ளினான். கூட இருக்கக்கூடிய வண்ணான்கள்லாம் வஸ்திரத்தை போட்டுட்டு உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு ஓடி போயிட்டான். இப்ப கண்ணன் தனக்கு விருப்பமான வஸ்திரத்தை எடுத்து உடுத்தி கொண்டான். கண்ணனுக்கு விருப்பமான வஸ்திரம் எதுன்னா பீதாம்பரம், மஞ்சள் பட்டாடை. மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை கண்ணன் உடுத்தி கொண்டான். பலராமன் அவர் வெண்பட்டு, அதுதான் பலராமனுக்கு பிடிக்குமா. அதனால வெண்பட்டு வஸ்திரத்தை பலராமன் உடுத்தி கொண்டார். அதுக்கப்புறம் கண்ணனோட கூட வந்தவர்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய வஸ்திரங்களை எல்லாம் உடுத்தி கொண்டார்கள். இப்போ தீர்த்தம் ஆடியாச்சு, அதுக்கப்புறம் வஸ்திரம் சாத்திட்டாச்சு. அங்கிருந்து கம்சனுடைய அந்த மல்யுத்த போட்டி நடக்கிறது இல்லையா, அந்த இடத்தை நோக்கி வருகிறார்கள். வரக்கூடிய வழியில கூனி திரிவக்ரா அப்படின்னு ஒருத்தி, பேர் என்ன? திரிவக்ரா. வக்கரம்னா வளைவு, த்ரீ அப்படின்னா மூணு இடத்துல வளைவு இருந்துதான். அதனால அவளுக்கு திரிவக்ரா அப்படின்னு பேரு. கூனி அவ சந்தனத்தை கொண்டு போறா.
கிருஷ்ண பலராமர்கள் அந்த சந்தனத்தை பார்த்த உடனே, அடி குனி, எனக்கும் கொஞ்சம் சந்தனம் கொடு அப்படின்னு கண்ணன் கேட்கிறான். உடனே அவ கண்ணனை பார்க்கறான். மேலோட்டமா கண்ணனை நோக்கி திரும்பி, இந்த சந்தனம் ராஜாக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தனம், இதெல்லாம் இடைப்பிள்ளைகளுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாலும். கடையில வெத்தலை வாங்க போனோம்னு வச்சுக்கோங்க, அவர் கேட்பார், போட்டுக்கிறதுக்கா வச்சு கொடுக்கறதுக்காம்பார். போட்டுக்கிறதுக்குன்னா அது ஒரு 20 ரூபா, வச்சு கொடுக்கறதுக்குன்னா ஒரு 10 ரூபா. கொஞ்சம் சுமாரான வெத்தலை உண்டா இல்லையா? சட்டை துணி வச்சு கொடுப்பா. சட்டை துணி வாங்கணும்னு போனோம்னு வச்சுக்கோங்க, அதே கடையில நீங்க போட்டுக்கிறதுக்கா வச்சு கொடுக்கறதுக்கா அப்படின்னு கேட்பாளா இல்லையா? அதே போல சந்தனம், சந்தனத்திலையும் உயர்ந்த சந்தனம், கொஞ்சம் சுமாரான சந்தனம்னு 2 வகை இருக்கு. சுண்ணாம்பு கலந்து இருந்ததுன்னா அது கொஞ்சம் சுமாரானது, சுண்ணாம்பு இல்லாம இருந்ததுன்னா உயர்ந்த ரக சந்தனம். இவ 2 குவாலிட்டியும் வச்சிருந்தாலும், 2 ரகத்திலையும் சந்தனம் வச்சிருந்தாலும், அதனால கொஞ்சம் சுமாரான சந்தனத்தை கொடுக்கிறான். சுமாரான சந்தனம் மஞ்சள் நிறமா இருக்கும். சுண்ணாம்பு கலக்காம இருந்ததுன்னா அது சிவந்து இருக்கும். இப்ப சுமாரான சந்தனத்தை கொடுக்கிறார். உடனே கண்ணன் பார்த்து, எங்களுடைய திருமேனிய பாரு, அதுக்கு ஏத்த மாதிரி நீயே கொடு அப்படின்னு சொன்னான். இது சுமாரான சந்தனம், உயர்ந்த சந்தனத்தை கொடுன்னு சொன்னான். உடனே அவ யோசிக்கிறா, இது சுமாரான சந்தனம், இது உயர்ந்த சந்தனம்னு யாருக்கு தெரியும்னா ராஜகுமாரர்களுக்கு தான் தெரியுமா. உங்ககிட்ட ஒரு வைரக்கல்ல கொண்டு வந்து காட்டுறேன். இது இயற்கையிலேயே ஒளியோட இருக்கக்கூடிய வைரமா இல்ல பட்ட தீட்டப்பட்ட வைரமா? உங்ககிட்ட காட்டினா கண்டுபிடிச்சிருவீங்களா? ஒரு வைரக்கல்ல பத்தி ஒரு வைர ஆசாரிக்கு தான் தெரியும். அதே போல ஒரு உயர்ந்த சந்தனம் அப்படின்னா அது ராஜாக்களுக்கு தான் தெரியுமா. அப்ப எப்ப இது தாழ்ந்த சந்தனம் அப்படின்னு இவர் தெரிந்து கொண்டாரோ அப்பவே இவர் இடப்பிள்ளை இல்லை, இவர் ராஜகுமாரன் அப்படின்னு தெரிந்து கொண்டு உயர்ந்த சந்தனத்தை அப்படியே கண்ணனுக்கு கொடுக்கிறார். கண்ணன் உயர்ந்த சந்தனத்தை எடுத்து அப்படியே தன்னுடைய மார்புல பூசிக்கொண்டான். பெருமாளுக்கு சந்தன காப்பு சமர்ப்பிக்கணும், நித்தியப்படியே சந்தனம் சமர்ப்பிக்கணும். கேரளாக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, காலையில 4 மணிக்கு சந்தன காப்பு அலங்காரம் பண்ணுவான். சந்தனத்தை நல்லா திக்கா கரைச்சு, கெட்டியா கரைச்சு அப்படியே சந்தனத்தினால அபிஷேகம் பண்ணுவான். பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். சரியா 4 மணிக்கு பண்ணுவான். அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரம் சேவிச்சிருக்கீங்களா? சரியா 4 மணிக்கு அங்க இருக்கணும். கோவிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இருந்தோம்னா அப்ப அந்த சந்தன அலங்காரம் பண்றத நாம சேவிக்கலாம். இல்லைன்னா கெட்டியான சந்தனத்தை வச்சு சந்தன காப்பு அப்படியே சாத்துவோம். பெருமாளுக்கு நித்தியப்படியே சந்தனம் சாத்தணும். கண்ணன் சந்தன காப்பு அலங்காரம் பண்ணி கொண்டான். இப்ப தனக்கு சந்தனத்தை கொடுத்தவளுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணுமே. கண்ணன் அப்பப்ப சம்பாவனை பண்ணிடுவார். மொத்தமா சேர்த்து பண்றோம், சாயங்காலம் முடியும் போது பண்றோங்கிறதுலாம் கிடையாது. உடனே பண்ணிடுவார். அப்ப தனக்கு சந்தனம் கொடுத்தவளுக்கு என்ன கொடுப்பதுன்னு பார்த்தார். அவளுக்கு வயசு குறைச்சல், ஆனா 3 இடத்துல கூன் விழுந்திருக்கு. அதனால கண்ணன் பார்த்து தன்னுடைய ஒரு கையால அவளுடைய கன்னத்தை நாடியை பிடிச்சிட்டான், இன்னொரு கையால அப்படியே இடுப்பு, இன்னொரு காலால அப்படியே அவ காலையும் முட்டையும் அப்படியே அழுத்தி பிடித்து கொண்டு அப்படியே மேல தூக்குறான், இந்த பக்கம் அழுக்கிறான். அவளுடைய கூன் நிமிர்ந்தது. 16 வயசு அப்சர ஸ்திரீயை போல அவ ஆனாலும்.
61 வேணுமா, தலைகீழ வேணுமா? 61 வயசுல ஒருத்தர் அடியன்கிட்ட சொன்னார், நான் வெளியூர் போறேன், அங்க ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு வரப்போறேன், வரும்போது தலைகீழ வருவேன் அப்படின்னு சொன்னார். தலைகீழ வருவாரா, புரியலையே அப்படின்னு சொன்னான். அமெரிக்கா போய் அங்க ஒரு மருந்தை சாப்பிட்டுட்டு 61 வயசு இருக்கக்கூடிய எனக்கு அப்படியே 16 வயசு மாறிடும்னு சொன்னான். இப்ப கண்ணன் அமெரிக்காலாம் போக வேண்டாம், கண்ணனுக்கு சந்தனம் கொடுத்தா 61 16 மாறிடும். அதனால கண்ணன் பார்த்து அவளுடைய கூனை நிமிர்த்தான். அவளுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும், கண்ணா என்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாலும். கண்ணன் பார்த்து அது இந்த அவதாரத்துல கிடையாது, கலியுகத்துல நானே விப்ரநாராயணரா அவதாரம் பண்ண போறேன், அப்ப நீ தேவதேவியாக பிறக்க போகிறாய் அப்படின்னு சொன்னார். ஆழ்வார்களுக்குள்ள தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சரித்திரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய இயற்பெயர் என்னன்னா விப்ரநாராயணர்னு பெயர். அந்த விப்ரநாராயணர் யாருன்னா சாட்சாத் கண்ணன். துவாபர யுகத்துல இந்த கூனியா திரிவக்ராவா இருந்தா இல்லையா, அந்த திரிவக்ரா தான் தேவதேவியாக அவ பிறந்தாள் அப்படிங்கிறது சரித்திரம். திரிவக்ராவை அனுகிரகம் பண்ணினான். அதுக்கப்புறம் தீர்த்தம் அடியாச்சு, வஸ்திரம் சாத்திண்டாச்சு, சந்தனாலங்காரம் பண்ணிண்டாச்சு. அடுத்து சொல்லுங்க, புஷ்பாலங்காரம். கண்ணன் பார்த்து இதெல்லாம் வழியில வரக்கூடிய வழியில கிடைச்சது. வஸ்திரம் இல்லைன்னா நேத்து உடுத்தின வஸ்திரத்தையே போட்டுப்பான், பார்க்கலைன்னா வண்ணான பார்க்கலைன்னா நேத்து உடுத்தின வஸ்திரத்தையே போட்டு இருப்பான். சந்தனம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா புஷ்பம் இல்லாம கண்ணனால இருக்கவே முடியாது. அதனால செல்லக்கூடிய வழியில அந்த புஷ்பம் யார்கிட்ட பெறணுமோ அவர் வீடு இல்லை, அதனால அவர் வீட்டை நோக்கி செல்லுகிறான். இதெல்லாம் பெரிய வீதி, அதுல ஒரு சின்ன குறுக்கு சந்து, சின்ன இடம், அதுக்குள்ள கண்ணன் செல்லுகிறானா. அந்த சின்ன குறுக்கு சந்துல ஒரு குடிசை வீடு, அந்த குடிசை வீட்டுக்குள்ள கண்ணன் செல்லுகிறான். அங்க மாலாக்காரர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். மாலாக்காரர் அப்படின்னு பேர். அவர் ஒவ்வொரு நாளும் புஷ்பத்தை பறித்து தொடுத்து மாலையா கட்டி கண்ணன் இங்கு வர வேணும், இந்த மாலையை ஏற்றுக்கொள்ள வேணும்னு காலையில இருந்து அந்த புஷ்பத்தை வச்சுட்டு காத்துட்டே இருப்பார். சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆயிடும், அந்த புஷ்பம் வாடி போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பகவான் இன்று வர வேணும் அப்படின்னு காத்துட்டே இருப்பார். அன்னைக்கும் வரல. இப்படி எத்தனை வருஷமா அவர் காத்துட்டு இருந்தார்னா 60,000 வருடங்களாக அவர் காத்திருந்தாராம். ஒரு நாள் கண்ணன் வந்தான், அவருடைய புஷ்ப மாலையை ஏற்றுக்கொண்டான். நாம எல்லாமே பகவான் பேர்ல நம்பிக்கை இல்லாம இருக்கோம். இன்னைக்கு வருவானா, அவன் நம்ம அனுகிரகம் பண்ணுவானா அப்படின்னா. ஆனா என்னைக்கு வரானோ அன்னைக்கு அவன் செய்யக்கூடிய அனுகிரகம், அதுக்கப்புறம் நாம இருக்க போறது இல்லை, நமக்கு முக்திங்கிறது கிட்டிவிடும். தாமதமா தான் வருவான், ஆனா கண்டிப்பா நம்பிக்கையோட நாம இருந்தா ஒரு நாள் வருவான். இதே போலதான் சபரி இருந்தா பகவானுக்கு கனி கொடுக்கணும் அப்படின்னு காத்திருந்தா சபரி. ராமன் வந்தான், அவளை அனுகிரகம் செய்தான். அதே போல மாலாக்காரர் ஒவ்வொரு நாளும் புஷ்பத்தை அவர் பறித்து தொடுத்து மாலையா கட்டி கண்ணன் வருவானான்னு காத்துருந்தார். ஒரு நாள் கண்ணன் வந்தான், புஷ்பத்தை ஏற்றுக்கொண்டான், மாலையை ஏற்றுக்கொண்டான். பிரசாத பரமோ நாதோ மமகேகம் உபாகதோ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இது மால்யோப ஜீவிதா. பிரசாத பரமோ நாதோ, என்னுடைய கிரகத்துக்குள்ள வந்தாயே,
எத்தனையோ ராஜபாட்ட வீதி இருக்கு. ஆனா அங்கெல்லாம் போகாம இந்த குறுக்கு சந்துக்குள்ள வரலாமா? எங்கேயாவது ராஜா, சிஎம், பிரைம் மினிஸ்டர் சின்ன தெருவுக்குள்ள வருவாரா? ஆனா கண்ணன் ராஜாதி ராஜன், அவன் என்னுடைய இருப்பிடத்துக்குள்ள வந்தானே, இது என்ன அனுகிரகம், என்ன அனுகிரகம் அப்படின்னு அவனுக்கு மாலையை கொடுத்தார். புஷ்ப மாலையை சூட்டி கொண்டான். கண்ணனுக்கு மிக விருப்பமான ஒரு கைங்கரியம்னா அது புஷ்ப கைங்கரியம். நந்தவனம் வச்சு புஷ்பத்தை பறித்து தோட்டம் அமைத்து பாத்தி கட்டி பெருமாளுக்கு கொடுக்கணும். அப்படின்னா பகவான் உட்கார்ந்து நாம கொடுக்கக்கூடிய புஷ்பத்தை ஏற்றுக்கொள்கிறார். நம்ம வெளியில போறோம், ஒரு 100 ரூபாய் கொடுக்குறோம், அப்படியே ஒரு 4 முழம் புஷ்பம் கிடைக்கிறது, அதை வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிடுறோம். ஆனா அதை காட்டில எது உயர்ந்ததுன்னா நம்ம வீட்டிலேயே திருத்துழாய் செடி நாம நட்டு வைத்து அதுல ஒவ்வொரு நாளும் ஜலம் சேர்த்து அதுல இருந்து பறித்து அதுல இருந்து ஒரே ஒரு தளம் கிடைச்சா கூட பரவாயில்ல. நாம வெளியில 200 ரூபாய் கொடுத்து 4 முழம் புஷ்பம் கிடைக்கிறது. ஆனா நம்ம வீட்டிலேயே செடி வச்சு அதுல இருந்து 1 முழம் தான் கிடைக்கிறது. ஆனா பகவான் எதை உகந்து ஏற்றிருப்பான்னா, வெளியில பணம் கொடுத்து 4 முழம் வாங்கினோமே அதை காட்டிலும் நம்ம வீட்டிலேயே உகந்து நாம 1 முழம் பண்ணினாலும் அத பகவான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறான். பகவானுடைய அனுகிரகம் 200 ரூபாய் கொடுத்து வெளியில வாங்கி கொடுத்தீங்கன்னா 50% தான். ஆனா வீட்டிலேயே செடி வச்சு தோட்டம் அமைத்து பாத்தி கட்டி புஷ்பத்தை பறித்து கொடுத்தா 100% உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு 50% போதுமா இல்ல 100% வேணுமா? உங்ககிட்டே விட்டுடுறேன். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு யார் வீட்டுல எல்லாம் தோட்டம் வைக்க முடியுமோ, யாருடைய கிரகத்துல எல்லாம் துளசி வைக்க முடியுமோ, யாருடைய கிரகத்துல எல்லாம் புஷ்பம் நந்தவனம் வைக்க முடியுமோ பண்ணுங்க. அந்த புஷ்பத்தை வச்சு உங்க பெருமாளுக்கு பூஜை பண்ணுங்க. பெருமாள் சன்னதிக்கு மாலை கொண்டு வந்து கொடுங்க. பகவான் உகந்து ஏற்றுக்கொள்வான். அது என்னவோ ஆழ்வார்களுக்குள்ள பெரிய ஆழ்வார் புஷ்ப கைங்கரியத்தை செய்தார். ஆழ்வார்களுக்குள்ள மதுரகவி ஆழ்வார் புஷ்ப கைங்கரியத்தை செய்தார். ஆச்சாரியர்களுக்குள்ள அனந்தாழ்வான் புஷ்ப கைங்கரியத்தை செய்தார். அதனால எல்லாருக்கும் இந்த புஷ்ப கைங்கரியம் அப்படின்னா ஒரு தனி விருப்பம். இப்ப சொன்னேன் இல்லையா, தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படின்னு. அந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் அவர் நந்தவன கைங்கரியம் பண்ணினார். அதனால புஷ்ப கைங்கரியம்னா பகவானுக்கு ரொம்ப விருப்பமானது. பெரியாழ்வார் கண்ணனை அழைக்கிறார், என்னுடைய இருப்பிடத்திற்கு வா அப்படின்னு. வந்தா எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு கேட்கிறான். உடனே பெரியாழ்வார் பார்த்து, உனக்கு புஷ்பம் தரேன், செண்பகப்பூ சூட்டவாராய், மல்லிகை பூ சூட்டவாராய், இருவாட்சி பூ சூட்டவாராய் அப்படின்னு உனக்கு விதவிதமான புஷ்பத்தை உனக்கு தருகிறேன், என்னுடைய இருப்பிடத்துக்கு வான்னு அழைத்தாராம் பெரியாழ்வார். செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி என்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்றிவை சூட்ட நீ வாவன்னு. இந்த புஷ்பத்தை வச்சு பகவான நீங்க கூப்பிட்டீங்கன்னா பகவான் நேர உங்க கிரகத்துக்கு வந்து அனுகிரகம் பண்ணிடுவோம். மாலாக்காரருடைய கிரகத்துக்கு சென்றான், புஷ்பத்தை ஏற்றுக்கொண்டான். தீர்த்தம் அணியாச்சு, வஸ்திரம் சாத்திட்டாச்சு, சந்தன அலங்காரம் ஆயிடுத்து, அப்புறம் புஷ்பம் ஆயிடுத்து. இப்ப நேர அந்த மல்யுத்த அரங்கத்தை நோக்கி வருகிறான். வரக்கூடிய வழியில ஒரு பெரிய வில்லு இருந்துதான். அதுக்கு இந்திர தனுஷ் அப்படின்னு பேரு. ஒரு பெரிய வில்லு இருந்துதான். அந்த வில்லை இதுவரைக்கும் யாராலையும் அசைக்கவே முடியலையாம். அந்த இடத்துக்குள்ள கண்ணனும் பலராமனும் வரா. அப்படியே அந்த வில்லை எடுத்தான், அப்படியே அதுல நான் ஏற்றினான், தடால்னு உடைஞ்சது. ஸ்ரீராமாயணத்துல மட்டும்தான் வில்ல உடைத்தான் ராமன் அப்படிங்கிறது இல்ல. கிருஷ்ணாவதாரத்திலையும் இந்திர தனுஷ முறித்தான். தடால்னு அந்த சத்தம்
கம்சனுடைய அரண்மனை இருக்கு இல்லையா, அந்த அரண்மனை அப்படியே ஆடியதான். அரண்மனை அப்படியே கிடு 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 கிடுன்னு ஆடியதான். கம்சன் பார்த்து, அந்த வில்லை யார் முறித்தா? அதனாலதானே என்னுடைய அரண்மனை ஆடுகிறது, அவனை கொண்டு விடுங்கள் அப்படின்னு சொன்னான். அப்பவே கிருஷ்ண பலராமர்களை கொல்லணும்னு பல பேர் போனா அவர்கள் அத்தனை பேரும் ஆண்டு போனார்கள். இப்ப கிருஷ்ண பலராமர்கள் மல்யுத்தம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. அங்க குவளையா பீடம் அப்படின்னு ஒரு யானை முதல்ல நிக்கிறது. மல்யுத்த அரங்கத்துக்குள்ள யாரு உள்ள போனாலும் அந்த யானை அவர்களை உள்ள விட்டுடும். ஆனா கிருஷ்ண பலராமர்கள் வந்தா மட்டும் அவர்களை கொல்லணும்னு இருக்கு அந்த யானை. அந்த யானை பாகன் கிருஷ்ணனுடைய உருவத்தை காட்டி, இவனை பார்த்தா மட்டும் கொன்னுடு அப்படின்னு வெறி ஏத்தி வச்சிருக்கான். யார் வந்தாலும் உள்ள விட்டுடும், ஆனா கிருஷ்ணனை பார்த்தா மட்டும் கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த யானை இருந்துதான். அதே போல எல்லாரும் உள்ள வந்தாச்சு. கிருஷ்ண பலராமர்கள் வருகிறார்கள். கண்ணனை பார்த்த உடனே அந்த பாகன் இந்த உருவத்தை காட்டி நமக்கு வெறி ஏத்தி வச்சிருக்கானே, அந்த கண்ணனை கொன்று விடுவோம் அப்படின்னு அந்த யானை கண்ணனை கொல்ல வர்றது. கண்ணன் அந்த யானையினுடைய துதிக்கையை பிடிச்சு அப்படியே தன்னுடைய கையில அப்படியே சுற்றி கொண்டு அப்படியே ஆகாச மார்க்கமா வீசி எறிந்தான். ஆகாசம் வரைக்கும் போயிட்டு கீழே விழுந்தது. குவளையா பீடம்ங்கிற யானை மாண்டு போனது. ஒரு யானைக்கு பக்கத்துல நம்மால போக முடியுமா? ஆனா அந்த யானை அவ்வளவு பலம் வாய்ந்தது. கண்ணனை கொல்லணும்னு வந்தது. கண்ணன் அந்த யானையினுடைய துதிக்கையை அப்படியே சுற்றி வீசி எறிந்தான். கீழே விழுந்தது. அந்த குவளையா பீடம், அந்த யானை மாண்டு போனது. அந்த தந்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த தந்தங்களை உடைச்சு அதை வச்சு நப்பிண்ணையினுடைய இருப்பிடத்துல கட்டில் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப குவளையா பீடம்ங்கிற யானைய முடிச்சாச்சு. பக்கத்துல யானை பாகன், அந்த யானை பாகனையும் கொன்றானாம். யானை பாகனை எதுக்கு கொல்லணும்? யானை பாகனெல்லாம் கொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன் கண்ணன் கொன்னான்னா, இந்த யானை பாகன் அவனுக்கு என்ன சாமர்த்தியம்னா, செத்த யானை அது காதுல போய் 2 வார்த்தை சொன்னா அது படைச்சிடுமா. தொலைக்காட்சியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த குத்துச்சண்டை போட்டின்னு நடக்கும். அதுல ஒருத்தர் அடி மேல அடி, ஹீரோ அடி மேல அடி வாங்கி அப்படியே கீழே விழுந்துருவார். இன்னும் ஒரு அடி கொடுத்தா அவருக்கு பிராணன் போயிடும்னு. அப்படி கீழே விழுந்த உடனே யாரோ ஒருத்தர் பக்கத்துல வந்து அவர் காதுல ஒரு வார்த்தை சொல்லுவார். சொன்ன உடனே அவருக்கு தெம்பு வந்துடும், வீரம் வந்துடும். அப்படியே எழுந்து எதிரிய குத்துவார், அவனுக்கு பிராணன் போயிடும். பார்த்திருக்கோமா இல்லையா? கண்ணன் அந்த குவளையா பீடம்ங்கிற யானையை கொன்றானே, இந்த யானை பாகன் அப்படித்தான். அவன் யானை காதுல வந்து ஏதாவது சொன்னா உடனே அந்த செத்த யானைக்கு கூட சக்தி வந்து உயிர்த்து எழுந்து விடுமா. அதனால இந்த யானை பாகனை விட்டு வச்சா தானே, அதனால யானை பாகனையும் சேர்த்து முடித்தான். அதுக்கப்புறம் கிருஷ்ண பலராமர்கள் மல்யுத்த அரங்கத்துக்குள்ள வரா. கம்சன் பார்த்து மல்யுத்தம் துவங்கட்டும் அப்படின்னு சொன்னான். முஷ்டிகன், சானூரன் அப்படின்னு 2 பேர், அப்புறம் சலன் தோச்சலன் அப்படின்னு ஒரு 2 பேர், 4 பேர் பெரிய மல்யுத்த வீரர்கள். கிருஷ்ண பலராமர்கள் பாலர்கள், 11 வயசு பாலர்கள். ஆனா இவாளை பார்த்தான்னா அப்படியே கம்பீரமா இருக்கா. தோளை தட்டிக்கிறா, தொடைய தட்டிக்கிறா, ஓய் அப்படின்னு கத்திண்டு வரா. அப்ப இதெல்லாம் பார்த்த உடனே கிருஷ்ண பலராமர்கள் பாலர்கள். இவா 2 பேருக்கும் இந்த முஷ்டிக சானூரர்களுக்கும் எப்படி சண்டை பொருத்தமா இருக்கும்? ஒரு மல்யுத்த வீரனோட இன்னொரு மல்யுத்த வீரன் சண்டை போட்டா தானே நல்லா இருக்கும். ஒண்ணுமே இல்லாத, சக்தியே இல்லாத
ஒருத்தன் மிகப்பெரிய வீரனோட சண்டையிட்டா அது பொருத்தமா இருக்காது. கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கணும், அப்பதான் வேர்ல்டு கப் ஃபைனல் பார்த்த மாதிரி இருக்கும். அது இல்லாம வேற எதை பார்த்தாலும் சோபிக்காது. கிரிக்கெட் பார்க்கறவா இருக்கீங்களா? ஃபைனல் வந்ததுன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கணும், அப்பதான் அது நல்லா இருக்கும். ஃபைனலா இருக்கும். இந்தியா ஜிம்பாப்வே வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது ஃபைனல் மாதிரியே இருக்காது. இப்ப அத போலத்தான் மல்யுத்தர்கள் மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர்கள், ஆனா கிருஷ்ண பலராமர்களோ பாலர்கள். அதனால நசமம் யுத்தம் இத்தியாகும், இது பொருத்தமான சண்டை கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும், அப்ப கிருஷ்ண பலராமர்கள் எல்லாரும் நடக்கிறத பாருங்க, பொறுமையா இருங்கோ, அப்படியே உட்காருங்கன்னு சொன்னா. இப்ப கிருஷ்ண பலராமர்கள் முஷ்டிக சானூரர்களோட சண்டையிட்டுறார். கண்ணனுக்கும் சானூரனுக்கும் சண்டை நடைபெறுகிறது, பலராமனுக்கும் முஷ்டிகனுக்கும் சண்டை நடைபெறுகிறது. ரெண்டு பேரும் இவா ரெண்டு பேரையும் கொன்றார்கள். அடுத்து சலன் தோச்சலன் அப்படின்னு ரெண்டு பேர், அவா ரெண்டு பேரும் வரா. அதனால சலன் தோச்சலன் அவா ரெண்டு பேரையும் கிருஷ்ண பலராமர்கள் கொன்றார்கள். கம்சனுக்கு கோபம் வந்துடுது, நான் சண்டை போட்டி தானே வச்சேன், இவா எதுக்காக கொன்னா, அதனால இவர்களை நான் கொன்று விடுகிறேன் அப்படின்னு கம்சன் சொன்னான். உண்மையிலேயே கம்சன் இவா ரெண்டு பேரையும் கொல்றதுக்காகத்தான் இவா 4 பேரை ஏற்பாடு பண்ணான். கிருஷ்ண பலராமர்கள் அது தெரிஞ்சு 4 மல்லர்களையும் கொன்று விட்டார்கள். ஆனா கம்சன் பார்த்து, இந்த கிருஷ்ண பலராமர்களை நான் கொன்று விட போகிறேன். கிருஷ்ண பலராமர்களுடைய தாயார் யாரு? வசுதேவர் தேவகி தானே, சிறைச்சாலையில இருக்கா இல்லையா, அவர்களையும் கொன்று விடுங்கள் தளபதிக்கு கட்டளையிடுறான். அதுக்கப்புறம் உக்ரசேன மகாராஜா அவரும் சிறைச்சாலைக்குள்ள இருக்கார், அவரையும் கொன்று விடுங்கள் அப்படின்னு தளபதிக்கு கட்டளை எடுக்கிறான். தளபதின்னா நீங்க வேற யாரையா நினைச்சுக்காதீங்க, நான் இங்க கதையில வரக்கூடியதை சொல்லிட்டு இருக்கேன். அதனால எதுல விட்டோம்? அதனால கிருஷ்ண பலராமர்களை கொன்று விடுங்கள். அடுத்து உக்ரசேன மகாராஜாவை கொன்று விடுங்கள். அடுத்தது வசுதேவரையும் தேவகியையும் கொன்று விடுங்கள். இந்த கிருஷ்ண பலராமர்களை வளர்த்தது யாரு? வளர்த்தது யசோதை, நந்தகோபர், ரோகிணி, அவர்களையும் கொன்று விடுங்கள் அப்படின்னு சொன்னான். எல்லாரையும் பார்க்கிறவா எல்லாரையும் கொன்னுடுங்கன்னு சொன்னான். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கண்ணன் கம்சனை கொன்று விட்டான். இது எப்படி இருக்கு பாருங்க. எப்படி கொன்னான் அப்படின்னா, கஞ்சனை குஞ்சு பிடித்தடித்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார். அவனுடைய சிக்கை இருக்கு இல்லையா, தலைமுடி, இந்த தலைமுடியை பிடிச்சு வண்ணான்லாம் துணி துவைப்பான் இல்லையா, அப்படி வண்ணான் துவைப்பான் இல்லையா, அத போல கம்சனுடைய தலைமுடியை பிடிச்சு அப்படியே துவைச்சானான். அதனால கம்சன் மாண்டு போனான். ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார். அடியவங்கள் திருவல்லிக்கேணியில இருக்கோம், திருவல்லிக்கேணியில இருந்துதான் வந்திருக்கோம். அடியவங்களுக்கு சொந்த ஊர் தென்திருப்பேரை. இப்ப நித்தியவாசம் திருவல்லிக்கேணி. திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி பெருமாள் காட்சி தருகிறார். இந்த பார்த்தசாரதி பெருமாள் யாருன்னா, கம்சனை வதம் பண்ணினவன்னு தெரிவிக்கிறார். விற்பழு விழவும் கஞ்சனும் மல்லும் வேளமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன் நின்னானை சிற்றவை பணியால் முடித்துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாசுரம். விற்பழு விழவும் கஞ்சனும் கம்சன், விழவு அப்படின்னா யானை, கஞ்சனும் மல்லும் வேளமும், வேளம்னா யானை, பாகன், இந்த பாகன் யானை பாகன், அதுக்கப்புறம் மல்லர்கள், இவ அத்தனை பேரையும் கண்ணன் கொன்றான். சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கணும்னா, கிரமத்துல எப்படி கொன்றான்? முதல்ல
யானையை கொன்றான், அப்புறம் பாகனை கொன்றான், அப்புறம் முஷ்டிக சானூரர்களை கொன்னான், அப்புறம் சல தோச்சலர்களை கொன்றான், அப்புறம் கம்சனை கொன்றான். இந்த கிரமத்துல தானே சொல்லணும். ஆனா ஆழ்வார் சொல்லும்போது விற்பழு விழவும் மல்லர்களை கொன்றான், அதுக்கப்புறம் பாகனை கொன்றான், அப்புறம் கம்சனை கொன்றான், அப்புறம் யானையை கொன்றான் அப்படின்னு கிரமத்தை மாத்தி மாத்தி சொல்றார். ஏன் திருமங்கை ஆழ்வாருக்கு தெரியாதா என்ன கிரமத்துல கொன்னா? ஒண்ணு ஆரோகண கிரமத்துல சொல்லணும், இல்ல அவரோகண கிரமத்துல சொல்லணும். கம்சன், சலன் தோச்சலன், முஷ்டிகன் சானூரன், பாகன், யானை. இல்லைன்னா யானை, பாகன், முஷ்டிகன் சானூரன், சலன் தோச்சலன், கம்சன், இந்த கிரமத்துல சொல்லணும். ஆனா ரெண்டு கிரமமுமே இல்லாம ஏதோ மல்லர்களா, யானபாகனா, கம்சனா, அதுக்கப்புறம் யானையா, இது என்ன, ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல ஒரு 10 பழம், ஆப்பிள் பழம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 10 ஆப்பிள் பழம், 10 ஆரஞ்சு பழம், 10 மாம்பழம் வச்சிருக்கு. ஒரு குழந்தை ஓடி வந்து அந்த பழங்கள் வச்சிருக்கிற தட்டை ஒரு தட்டு தட்டிடுது. தட்டுனா என்ன ஆகும்? அந்த பழங்கள் எல்லாம் 4 பக்கமும் கீழே விழுந்து உருண்டு ஓடும். இப்ப நாமெல்லாம் பார்த்துட்டே தானே இருந்தோம். எந்த பழம் முதல்ல விழுந்தது, எது 2வது விழுந்ததுன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்? அந்த குழந்தை தட்டின வேகத்துல அது அத்தனையும் கீழே விழுந்தது. அதே போல கண்ணன் உள்ள வந்த வேகத்துல இவ அத்தனை பேரும் முடிந்து போனதான் ஆழ்வார் பார்த்தாராம். அவ்வளவு வேகமா அத்தனை பேரையும் கொண்டுட்டான். யானை, பாகன், மல்லர்கள், கம்சன், இப்படி எல்லாம் பார்க்கலையா? உள்ள நுழைஞ்ச வேகத்துல அத்தனை பேரும் ஆண்டு கிடக்கிறான். யார முதல்ல கொன்னா, யார 2வது கொன்னான்னு எப்படி சொல்றது? அதனாலதான் மாத்தி மாத்தி தெரிவிக்கிறாராம். ஒண்ணும் இல்ல, எவ்வளவு வேகமா இவ அத்தனை பேரையும் கொன்னா? யானை, அப்புறம் பாகன், மல்லர்கள், கம்சன், இவ இத்தனை பேரையும் கொன்னான் இல்லையா? எவ்வளவு வேகம் அப்படின்னா வெற்பழு விழவும் கஞ்சனும் மல்லும் வேளமும் பாகனும் விழச்செற்றவன். அடியேன் பாசுரம் சொன்னேன் இல்லையா? இந்த பாசுரம் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி இவ இத்தனை பேரையும் கண்ணன் கொன்று விட்டானான். அப்ப என்ன வீரம், என்ன வீரம்! ராமன் வில்ல எடுத்தது பார்த்தா, எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். ராமன் அந்த வில்ல எடுத்தான், வலது கையில பிடிச்சான், இடது கையில மாத்தினான், அந்த நாணை அவிழ்த்தான், அதுக்கப்புறம் அதை இழுத்தான், இடது காலால அதை தொட்டுண்டான், வலது கையால இழுத்தான், மேல சுத்தும் போது தடால்னு உடைஞ்சது. இப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஆனா அப்படிலாம் சொல்லல கம்பர். எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். ராமன் வில்லுல கைய வச்சத பார்த்தாளாம், அடுத்த க்ஷணம் தடால்னு உடைஞ்சத அவ காதுல கேட்டாளாம். அதே போல கண்ணன் உள்ள நுழைஞ்சத பார்த்தாராம் திருமங்கை ஆழ்வார். அடுத்த க்ஷணம் இவ அத்தனை பேரும் மாண்டு போனார்களாம். அதனாலதான் வெற்பழு விழவும் கஞ்சனம் அல்லம் வேளமும் வாகனம் வீழ செற்றவன். இந்த பாசுரம் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி இவ இத்தனை பேரையும் கண்ணன் முடித்து விட்டான்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார். கம்சனை முடித்தான். கம்சனை அப்படியே தலைமுடியை பிடிச்சு வண்ணான் எப்படி துவைப்பானோ அதை போல துவைத்து முடித்தானாம். அதுக்கப்புறம் நேர உக்ரசேனர், அவர் தான் கம்சனுடைய தகப்பனார். இந்த கம்சன் இளவரசனா இருக்கும்போது நிறைய துஷ்டத்தனம் பண்ணினானாம். எங்கேயுமே யாக யஜ்யங்கள் பண்ண விடல, எங்கேயுமே ரிஷிகள் தபஸ் பண்ண முடியாம தடுத்தான். பசுமாடுகளை கொன்றான், பிராமணர்களை கொன்றான். ஒருத்தருக்கு விநாச காலம் எப்போ வந்துடுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்தணர்களை பழித்தால் விநாச காலம் வந்துடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பசுமாட்டை கொன்னா விநாச காலம் வந்துடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். யாக யஜ்யங்களை அழித்தால், வேத பாராயணம், திவ்ய பிரபந்த பாராயணம், பஜனை இதெல்லாம் தடுத்தால் அவனுக்கு விநாச காலம் வந்து விட்டதுன்னு தெரிஞ்சு கொள்ளான். அதனால கம்சன் இதெல்லாம் பண்ணிட்டு நேரா தகப்பனார் இடத்துல போய், என்னை இளவரசனாவே வச்சிருக்கீரே, எப்ப என்ன ராஜாவாக்குவீர்னு கேட்டான்.
இளவரசனா இருக்கும் போதே நீ இவ்வளவு பாடுபடுத்துறியே, உன்னை ராஜாவாக்குனா நாடு தாங்குமா? நீயும் திருந்துவாய் திருந்துவாய் திருந்துவாய்ன்னு பாக்குறேன், திருந்தின மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னார். நானா கேட்டேன், நீர் தருவீர்னு பார்த்தேன், தரல, இனிமே நானா எடுத்துக்கிறேன் அப்படின்னு தகப்பனார சிறையில் அடைச்சிட்டு அந்த கிரீடத்தை அவர் தலையிலிருந்து எடுத்து தானே தன் தலையில வச்சுட்டு தனக்குத்தானே பட்டாபிஷேகம் பண்ணினானா கம்சன். அதனால இப்ப வடமதுரைக்கு ராஜா யாரு? உக்கிரசேனர். அதனால உக்கிரசேனர் அவர் சிறைச்சாலையில இருக்கிறார். அதனால சிறைச்சாலையில இருந்து அவரை விடுவித்தான் கண்ணன். இப்ப உக்கிரசேனர் பார்த்து, கண்ணனுடைய தாயார் தகப்பனார் வசுதேவரும் தேவகியும் சிறைச்சாலையில இருக்காளே, அவர்களை சிறையில இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ சிறையில இருந்து விடுவிச்ச உடனே கண்ணன் நேர தேவகிய தன்னுடைய தாய பார்க்கணுங்கிறதுக்காக செல்லுகிறான். அப்ப தேவகி கண்ணனை பார்க்கிறாளாம். பார்த்த உடனே, கண்ணா, நீ பிறந்த வந்து தொடக்கமாகவே உன்னுடைய பால லீலைகள் எதையுமே நான் பார்க்கவே இல்லை. அப்பப்போ ரோகிணி என்கிட்ட வந்து சொல்லுவா, நான் கேட்டிருக்கேன். கண்ணன் மண்ணை உண்டான், வெண்ணை உண்டான், கட்டுப்பட்டான், அப்படியே உரல்ல கட்டி வைத்தார், இந்த சரித்திரங்கள்லாம் கேட்டிருக்கேன். கோவர்தன மலையை தூக்கி பிடித்தான், ராசக்கிரீடையை செய்தான்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா எதையுமே நான் பார்க்கலையே. அது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சது யசோதை தானே. பெற்ற தாய் தேவகி, கண்ணனை பெற்ற தாய் தேவகி, கண்ணனை வளர்த்த தாய் யசோதை. பெற்ற தாயை காட்டிலும் வளர்த்த தாய்க்குத்தானே ஏற்றம் அதிகம். திருவாய்மொழி அப்படிங்கிற 1000 பாசுரம். இந்த 1000 பாசுரத்தையும் பாடியது யாருன்னா ஆழ்வார்களுக்குள்ள தலைவரான நம்மாழ்வார். ஆனா அவர் பாடினார், பெற்றெடுத்தார். ஆனா அந்த திருவாய்மொழியை வளர்த்தது யாருன்னா பகவத் ராமானுஜர். அப்ப திருவாய்மொழியை பெற்ற தாய் நம்மாழ்வார், திருவாய்மொழியை வளர்த்த தாய் ராமானுஜர். இப்ப திருவாய்மொழி நமக்கு வரணும்னா பெற்ற தாய் வேணுமா, வளர்த்த தாய் வேணுமா? பெற்ற தாயை காட்டிலும் வளர்த்த தாய் ராமானுஜர். அதனால ராமானுஜர் இடத்துல போய் திருவாய்மொழி என் மனசுல பதியணும்னு பிரார்த்திக்கிறான். திருவாய்மொழிய தொடங்கும் போதே ராமானுஷா ராமானுஷா எனக்கு திருவாய்மொழி மனசுல தங்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஏன்? பெற்ற தாய் நம்மாழ்வார் தானே, நம்மாழ்வார்ட்ட தானே பிரார்த்திக்கணும். அப்படின்னா திருவாய்மொழியை பெற்ற தாய் நம்மாழ்வார், அதை வளர்த்த தாய் ராமானுஷர். அதே போல கண்ணனை பெற்ற தாய் தேவகி, கண்ணனை வளர்த்தவள் யசோதை. அதனால யசோதை தானே எல்லா சேட்டுதங்களையும் அனுபவிச்சா, நான் எதையுமே அனுபவிக்கலையே. அதனால அது எல்லாத்தையும் எனக்கு இன்னொரு தடவை காட்டுவாயா அப்படின்னு கேட்கிறான். இப்பெல்லாம் வீடியோ இருக்கு, கேமரா இருக்கு, என்ன சேட்டுதங்களோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நாம் ஒரு பெரிய பிக்கு ஸ்க்ரீனை வச்சு அதை கனெக்ட் பண்ணி போட்டு காமிக்கலாம். இதை பண்ணினேன், இதை பண்ணினேன்னு. அன்னைக்கு காலத்தில் கண்ணன் பார்த்து வீடியோ கேமராலாம் இல்லை, நான் ரெக்கார்ட் பண்ணவும் இல்லை, வேணும்னா இன்னொரு தடவை பண்ணி காட்டுறேன்னு சொன்னானா. இன்னொரு தடவை சின்ன குழந்தையா மாறினானா, மறுபடியும் வெண்ணையை உண்டானான், மறுபடியும் மண்ணை உண்டானான், மறுபடியும் கட்டுப்பட்டானா, மறுபடியும் கோவர்தன மலையை தூக்கி காட்டினானா, மறுபடியும் ஒரு ஆசக்கிரீடையை செய்து காட்டினானா. அதனால கந்தினால் விழவெறிந்ததும் காலால் காளியன் தலை மிதித்ததும் முதலா வெண்ணிசேர் பிள்ளை விளையாட்டம் அனைத்திலும் அங்கு என் உள்ளம் உள்குளிர ஒன்றும் கண்டிடம் பெற்றிலேன் அடியேன் காணுமாறினி உடனில் அருளே அப்படின்னு அவ வேண்டினா. இன்னொரு தடவை எல்லா சேட்டுதங்களையும் செஞ்சு காட்டினானாம். அப்போ தன்னுடைய பிள்ளைய பார்த்த உடனே தன்னுடைய மார்புல இருந்து அவளுக்கு பால் பொங்கி வந்துதான். கண்ணனும் அந்த பாலை பருகினான் அப்படின்னு தெரிவிக்கிறார். இத ராமானுஜருடைய சீடர் கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வானுடைய குமாரர் பராசர பட்டர்னு பேரு. இந்த பராசர பட்டர் இந்த பாசுரம் சொல்லும் போது அவர் அர்த்தம் சொல்றார். தேவகியினுடைய மார்பில இருந்து பால் பொங்கியது,
கண்ணனும் அதை பருகினான் அப்படின்னு சொல்றார். அதை கேட்டு இருந்தவர் நஞ்சியர் அப்படின்னு பேர். அவர் பார்த்து, சுவாமி சந்தேகம் அப்படின்னார். என்ன சந்தேகம்னார்? அது எப்படி 11 வருஷம் கழிச்சு ஒரு தாய்க்கு பால் வரும்? அது எப்படி 11 வயசுல ஒருத்தன் முளைப்பால் பருகுவானா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் கேள்வி கேட்டார், 11 வருஷம் ஆனா பால் கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் ஏதாவது இருக்கா? இல்லையே. 11 வயசு பிள்ளை தாய்ப்பால் பருகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அதுவும் இல்லையே. நமக்கெல்லாம் வர்றது இல்லை, 6 மாசத்தோட நிறுத்திடுறோம். அதனால அவர்களும் 6 மாசத்தோட குடிக்கிறத நிறுத்திடுறா. 11 வருஷம் கழிச்சு தாம் பெற்ற பிள்ளைய 11 வருஷம் கழிச்சு பார்த்த உடனே அவளுக்கு மார்புல இருந்து தாய் பாசத்தினால பாசம் பொங்கி பால் பொங்கி வந்தது. அவனும் பிள்ளை பாசத்தினால பாலை பருகினான். அவளுக்கு முலை சுரந்தது. கண்ணனும் பாலை பருகினான். உமக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டாராம். கேள்வி கேட்டார் இல்லையா? தாய்க்கு பால் வந்தது, பிள்ளை பாலை பருகினா, இதுல சொல்றவருக்கும் கேட்கிறவருக்கும் நமக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டாராம். அதனால வடமதுரை மைந்தனாக அவன் தாயினுடைய பாலை பருகினான். இப்ப அந்த தாய் பார்த்து, கண்ணனை யசோத நன்னா பொத்தி பொத்தி வளர்த்திருக்கா. நன்னா வெண்ணையையும் தயிரையும் பாலையும் கொடுத்து கொடுத்து நன்னா வளர்த்திருக்கா. ஒரு குறையும் இல்லை. ஆனா பாடசாலையில படிக்க வைக்கவே அனுப்பலையே. மாடு மேய்க்க அனுப்பிச்சிட்டாளே என் பிள்ளைய, பாடசாலைக்கு அனுப்பவே இல்லையே அப்படின்னு தாயார் தகப்பனார் பார்த்து 2 பேருக்கும் கிருஷ்ண பலராமர்களுக்கு உபநயனம் பண்ணி வைத்து சாந்தீபனி அப்படிங்கிறவரிடத்துல குருகுல வாசம் பண்ணணும் அப்படின்னு அனுப்பினாலும். அதனால கண்ணன் சாந்தீபனி அப்படிங்கிற மகரிஷியின் இடத்துல குருகுல வாசம் பண்ணினான். ஆயக்கலைகள் 64ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த 64 கலைகளையும் 64 நாட்கள்ல கற்றுக்கொண்டானாம் கண்ணன். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், ஆதர்வனம், இதிகாசங்கள், புராணங்கள், ஆகமங்கள், தர்மசாஸ்திரங்கள், ஆழ்வார்கள் பாசுரங்கள், வியாக்கியானங்கள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் ஆயக்கலைகள் 64ஐயும் 64 நாட்கள்ல கண்ணன் கற்றுக்கொண்டானாம். குருதட்சணை வச்சாதான் வித்த பலிக்கும். 64 நாட்கள் முடிந்தது. தன்னுடைய குருவனிடத்துல கேட்கிறான் கண்ணன், சுவாமி உமக்கு குருதட்சணையா என்ன தரணும் அப்படின்னு கேட்கிறான். அவர் பார்த்து, சாட்சாத் பரமாத்மா எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்க வேண்டியதானே. இதே ராமானுஜரிடத்துல ரங்கநாதன் பார்த்து உமக்கு ஒரு வரம் தருகிறேன், என்ன வேணும் கேளும்னு சொல்லும்போது எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டார். கூடத்தாழ்வான் இடத்துல பகவான் கேட்கும்போது எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டார். நம்பிள்ளையின் இடத்துல கேட்கும்போது எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டார். ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் எனக்கு முக்தி கொடு, வைகுண்டத்தை கொடு, உன்னுடைய கைங்கரியத்தை கொடு அப்படின்னு பிரார்த்திச்சார். ஆனா சாந்தீவனி அப்படி பிரார்த்திக்கல. என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு முன்காலத்துல ஒரு 5 வயசு பிள்ளை இருந்தான், ஒரு ஆண் பிள்ளை இருந்தான். அவன் ஒரு நாள் சமுத்திரத்துல நீராடணும்னு போனான். அந்த சமுத்திரத்துல நீராடணும்னு போனவன் வரவே இல்லை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த பிள்ளைய நீ கண்டுபிடிச்சு மீட்டு கொடு அப்படின்னு கேட்கிறான். பிள்ளையின் இடத்துல பாசம் இருக்கும். ஆனா 1000 வருஷம் கழிச்சும் பிள்ளையின் இடத்துல இவ்வளவு பாசமா? 1000 வருஷம் ஆயிடுத்து. அந்த பிள்ளைய கண்டுபிடிக்க கொடுன்னு கேட்கிறான். கண்ணன் பார்த்து தலையில அடிச்சுனான். மோட்சம் கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன், ஆனா அதை கேட்காம ஒரு ஆபாச பந்துவான ஒரு பிள்ளைய போய் கேட்டுட்டானே. இருந்தாலும் ஆச்சாரியன் கேட்டதை கொடுத்துருவோம்.
அப்படிங்கிறதுக்காக எந்த சமுத்திரத்துல நீராடினானோ அந்த சமுத்திரத்துக்குள்ள குதித்து எல்லா இடத்திலேயும் தேடினான். அங்க பஞ்சஜனன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். ஒரு கால் இந்த அசுரன் நம்ம குருவனுடைய பிள்ளைய கொன்று தின்றிருக்கலாமோ அப்படின்னு அந்த அசுரனோட சண்டையிட்டு அவனை கொன்று அவனுடைய வயிற்றை கிழித்து அந்த வயிற்றுக்குள்ள இருக்கானான்னு பார்த்தானா, இல்ல. இப்போ சமுத்திரராஜன் அவன் பார்த்து மேல் லோகத்துக்கு போன மாதிரி தெரியறதுன்னு சொன்னான். வயிற்றை கிழித்து பார்த்தா இருக்கானான்னு பார்த்தா இல்ல. இப்போ அந்த அசுரனுடைய முதுகெலும்பு இருக்கு இல்லையா, அந்த முதுகெலும்பை உடைச்சு எடுத்து அதை வளைச்சு அதை கையில சங்கமாக ஏந்தி கொண்டாமா. கண்ணனுடைய சங்கத்துக்கு பேர் என்ன அப்படின்னா பாஞ்சஜன்யம் அப்படின்னு பேர். பஞ்சஜனன் அப்படிங்கிற அசுரனுடைய முதுகெலும்பை வளைத்து கையில ஏந்தி இருக்கிறபடினால பாஞ்சஜன்யம் அப்படின்னு பெயர். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை நாச்சியார் திருமொழின்னு 2 திவ்ய பிரபந்தத்தை அருள் செய்தாள். அந்த நாச்சியார் திருமொழியில தெரிவிக்கிறார், கடலில் பிறந்து கருதாது பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து போய் உளியான் கைத்தளத்திடரில் குடியேறி தீயவசுரர் நடலை படமுழங்கும் தோற்றத்தாய் நச்சங்கே. கடலில் பிறந்து பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து இப்போ ஊழியான்னா கண்ணன் அவருடைய கைத்தளத்துல வாழக்கூடியவன்னு பாஞ்சஜன்யத்தை சொல்லுகிறார். இப்போ கண்ணன் ஒரு லோகத்திலையும் தேடினான். பூர்லோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம், அத்தள, வித்தள, சுத்தள, மகாதள, தராதள, ரசாதள, பாதாள லோகம். பாதாள லோகத்தையும் தாண்டி போனா யமதர்மராஜனுடைய இருப்பிடம். யமதர்மராஜனுடைய இருப்பிடம். அந்த யமதர்மராஜனுடைய இருப்பிடத்துக்கு போனா யமதர்மராஜன் அவன் இந்த சாந்தீபனி பிள்ளைய மடியில வச்சுண்டு கொஞ்சின்று விளையாடிட்டு இருக்கான். கண்ணன் உள்ள வந்த உடனே கண்ணா வரவேணும் வரவேணும் அப்படின்னு விழுந்து சேவித்து கண்ணனை வரவேற்று ஆசனத்தை கொடுத்து, உங்க ஆச்சாரியன் பிள்ளையத்தானே தேடின்னு வந்திருக்கேன், இதோ தருகிறேன்னு கொடுத்தான். இப்ப கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல எதுக்கு இந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்தேன்? நீ தூக்காம இருந்திருந்தீங்கன்னா நான் பாத்தான வரைக்கும் வந்திருக்கவே மாட்டேனே அப்படின்னு கேட்க யமதர்மராஜன் சொன்னானா, என்னுடைய லோகத்துல பாவிகளுடைய கால் பட்டு 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 என்னுடைய லோகம் பாழா போச்சு. அப்பப்போ உன்னை போன்ற பெரியோர்கள் திருவடி பட வேண்டாமா? அதுக்காகத்தான் உங்க ஆச்சாரியன் பிள்ளைய நான் இங்க எடுத்துட்டு வந்தேன். அப்பதானே கண்ணன் வருவான். வேற யாரோ குழந்தைய காப்பாத்தணும்னா கண்ணன் சேனாபதிய ஆள விட்டு அனுப்பிச்சு காப்பாத்திருப்பான். ஆச்சாரியனுடைய கைங்கரியம்னா நாம நேரே பண்ணணும். நம்ம கிட்ட 10 பேர் வேலைக்கு இருந்தாலும் ஆச்சாரிய கைங்கரியத்தை நாம நேரே செய்ய வேண்டும். அதனால ஆச்சாரிய கைங்கரியத்துக்காகத்தானே நீ வருவ, அதனாலதான் உங்க ஆச்சாரியன் குழந்தைய தூக்கிட்டு வந்தேன்னு சொன்னானா யமதர்மராஜன். இப்ப அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார். இன்னும் வடமதுரையை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். கடைசியா ஒரு சரித்திரத்தை சொல்லி பூர்த்தி பண்ணிடுறேன். கிரமேண திருநாராயணபுரம் வரணும். அப்ப திருநாராயணபுரம் இல்லாம வடமதுரையை பத்தி வந்திருக்கு. ஒண்ணு, சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருநாராயணபுரத்துல ஒரு வாரம் உபன்யாசம். வந்தவா கூட பாண்டிச்சேரியில இருந்து ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. அதனால ஒரு வாரம் திருநாராயணபுரத்துல இருந்து உபன்யாசம் சொல்லிட்டு வந்திருக்கோம். அந்த திருநாராயணனுக்கும் வடமதுரை மைந்தனுக்கும் ஒரு சம்பந்தம் என்னன்னா, திருப்பார்கடல்ல படுத்துட்டு இருக்கும் போது விரோச்சனன் அப்படின்னு ஒரு அசுரன் பகவானுடைய கிரீடம் இருக்கு இல்லையா, அந்த கிரீடத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. திருப்பார்கடல்ல படுத்துட்டு இருக்கும் போது பெருமாள் சயனித்து கொண்டு காட்சி தருகிறாரே, அந்த திருப்பார்கடல்ல விரோச்சனன் அப்படிங்கிற அசுரன் பகவானுடைய கிரீடத்தை தூக்கிட்டு போயிட்டான். அப்ப கருடன் அவர் வேகமாக விரோச்சனனை துரத்தி சென்றார்.
அதுக்குள்ள விரோச்சனன் பாதாள லோகத்துக்கு போயிட்டான். கருடனுக்கும் விரோச்சனனுக்கும் கடுமையான சண்டை நடைபெற்றது. கருடன் விரோச்சனனை கொன்று அந்த கிரீடத்தை மீட்டு கொண்டு வருகிறார். அந்த கிரீடத்தை திரும்ப கொண்டு வரார். அப்போ கண்ணன் கருடனை அப்படியே தடுத்து நிறுத்தி கருடனை கூப்பிட்டாராம். எங்க போயிட்டு இருக்கீர் அப்படின்னு கேட்க, திருப்பார்கடல்ல இருந்து பகவானுடைய கிரீடத்தை விரோச்சனங்கிறவன் தூக்கிட்டு போயிட்டான். அதனால நான் விரோச்சனனோடு சண்டையிட்டு அந்த கிரீடத்தை மீட்டு கொண்டு திருப்பார்கடல்ல போய் பெருமாளுக்கு கொடுக்க போறேன்னு சொல்றான். உடனே கண்ணன் பார்த்து, நான் துவாரகையில ஒரு பெருமாள் திருவாராதனம் பண்றேன், அந்த பெருமாளுக்கு இந்த கிரீடத்தை கொடுக்கிறியான்னு கேட்கிறார் கண்ணன். உடனே கருடன் பார்த்து, இந்த கிரீடம் திருப்பார்கடல்ல இருக்கிற பெருமாளுக்கு மட்டும்தான் பொருத்தமா இருக்கும், வேற யாருக்கும் பொருத்தமா இருக்காது அப்படின்னு சொன்னாராம். நான் திருவாராதனம் பண்ணக்கூடிய பெருமாள், அவருக்கு சாத்தி பார்ப்போம், பொருத்தமா இருந்ததுன்னா இருக்கட்டும், இல்லைன்னா திரும்ப தந்துடுறேன்னு சொன்னார். கருடன் பார்த்து வேற யாருக்கும் பொருத்தமா இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். கண்ணன் தன்னுடைய திருவாராதன பெருமாள், இன்னைக்கு மேலக்கோட்டையில எழுந்தருளி இருக்கிறார் அல்லவா திருநாராயண பெருமாள், செல்வ பிள்ளை எதிராஜ சம்பத் குமாரர். அந்த எதிராஜ சம்பத் குமாரர் தான் கண்ணனுடைய திருவாராதன பெருமாளா இருந்தாராம். அவர் எப்படி இருந்தார்? அவர் எப்படி திருவாராதன பெருமாளாக எழுந்தருளி இருந்தார் அப்படின்னா, ராமனுடைய திருவாராதன பெருமாள் யாருன்னா ரங்கநாதன். இன்னைக்கு திருவரங்கத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய ரங்கநாதன் தான் ராமனுடைய திருவாராதன பெருமாளா அயோத்தியில இருந்தார். ராம பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே விபீஷணன் இந்த ரங்கநாதனை எனக்கு தரணும்னு கேட்டான். அதனால ராமன் ரங்கநாதனை தூக்கி விபீஷணன் இடத்துல கொடுத்து விட்டார். அதுக்கப்புறம் ராமன் தான் திருவாராதனம் பண்றதுக்கு ஒரு பெருமாள் வேணுமே, பிரம்மதேவரிடத்துல கேட்க, அப்ப பிரம்மா தான் பூஜித்த பெருமாள் எதிராஜ சம்பத்குமாரன் செல்வ பிள்ளை திருநாராயண பெருமாள்னு பெயர். அந்த பெருமாளை எடுத்து ராமன் இடத்துல கொடுத்தார். ராமன் அந்த பெருமாளை அயோத்தியில வச்சு தான் பூஜித்தாராம். ராமனுக்கு அந்த பெருமாள் பேர்ல ரொம்ப பிரீத்தி வந்துடுதான், ஆசை வந்துடுதான். ஓ, என்ன அழகா இருக்கார், என்ன அழகா இருக்கார் அப்படின்னு. அதனால அந்த பெருமாளுக்கு ராமப்பிரியன் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. ராமப்பிரியன், ராமன் ரொம்ப பிரீத்தியோட அந்த பெருமாளை பூஜித்தாராம். இப்போ ராமனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், லவன், குஷன். அதுல குஷன் தான் மூத்த பிள்ளை. ராமனுக்கு அப்புறம் அந்த பெருமாளை குஷன் பூஜித்தான். அந்த குஷனுக்கு ஒரு பெண்ணு பிறந்தா. அந்த பெண்ணுக்கு குஷன் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறான். ராமன், குஷன் இவாள்லாம் சூரிய வம்சம். அப்ப குஷனுடைய பெண்ணை சூரிய வம்சத்து பிள்ளைக்கு கொடுக்க முடியாது, சந்திர வம்சத்து பிள்ளைக்கு தானே கொடுக்க முடியும். அதனால தன்னுடைய பெண்ணை சந்திர வம்சத்துல இருக்கக்கூடிய ஒரு ராஜாவுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தான் குஷன். இப்ப அந்த பெண்ணுக்கு சீர் கொடுக்கிறான். நிறைய ரத்தனங்கள், நிறைய தங்கம், ஆபரணங்கள், பட்டு வஸ்திரங்கள், இது எல்லாத்தையும் கொடுக்குறான். அப்ப அந்த பெண்ணு பார்த்து, எனக்கு இதெல்லாம் காணாது, இப்ப வேற என்ன வேணும்? திருவாராதனம் பண்ணக்கூடிய ராமப்பிரியன் அந்த பெருமாள் எனக்கு வேணும்னு கேட்டுட்டான். அப்படியே தருகிறேன். பெண்ணை ஸ்ரீதனமா பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவர் திருப்தியோட போகணும். அப்பதான் இந்த குலம் விளங்கும். அவ மனசு சங்கடத்தோட அழுதுண்டு போகக்கூடாது. நமக்கு ஒண்ணுமே பண்ணலையே அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் சொல்லக்கூடாது. அதனால திருப்தியா அனுப்பணும். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அப்போ பெருமாளை கேட்டானாம். அதனால பெருமாளை கொடுக்கிறார். இப்ப அந்த பெருமாள் இதுவரைக்கும் சூரிய குலத்துல ராமனால பூஜிக்க பெற்ற பெருமாள் இப்ப சந்திர வம்சத்துக்கு வந்துட்டார். அந்த சந்திர வம்சத்துல கண்ணன் பிறந்தான். அதனால கண்ணனும் அந்த பெருமாளை பூஜிக்கலாம். அதனால கண்ணன் பார்த்து, என்கிட்ட ஒரு பெருமாள் இருக்கார், அந்த பெருமாளுக்கு கிரீடத்தை கொடும்னு கேட்க,
அப்ப அந்த கிரீடம் தானே திருப்பாற்கடல்ல பெருசா இருந்தது. அது அப்படியே சுருங்கி இந்த பெருமாள் திருமுடியில தலையில வச்ச உடனே பொருத்தமா இருந்துதான். ஓ, இது என்ன ஆச்சரியம், வேற யாருக்குமே பொருத்தமா இல்லை, ஆனா இந்த பெருமாளுக்கு அவ்வளவு பொருத்தமா இருக்கே அப்படின்னு பார்த்தார். அதுக்கப்புறம் கண்ணன் அந்த கிரீடத்தை கழட்டி திரும்ப கருடனிடத்துல கொடுத்து, நீர் திருப்பாற்கடலுக்கே கொண்டு போம்னு கொடுத்து விட்டுட்டார். நேர கருடன் திருப்பாற்கடல்ல போய் பெருமாள் இடத்துல கொடுக்கிறார். பகவான் பார்த்து, எனக்கு இனிமே அந்த கிரீடம் வேண்டாம். கண்ணன் ஒரு பெருமாளுக்கு சாத்தினார் இல்லையா, அந்த பெருமாளுக்கே கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லி கருடனிடத்துல கொடுத்து விடுறார். அதனால திருப்பாற்கடல்ல இருந்து கருடன் நேர துவாரகைக்கு வந்து கண்ணனிடத்திலேயே அந்த கிரீடத்தை கொடுக்க, கண்ணன் தன்னுடைய திருவாராதன பெருமாளான ராமப்பிரியனுக்கு அப்படியே சூட்டி விட்டார். அதுக்கப்புறம் ஒரு முறை இப்ப உற்சவர் இங்க இருக்கார். மூலவர் எங்க இருக்காருன்னா மைசூருக்கு அருகில மேலக்கோட்டையில மூலவர் எழுந்தருளி இருக்கிறார். உற்சவர் துவாரகையில இருக்கார். கிருஷ்ண பலராமர்கள் ஒரு முறை சால்வனோடு சண்டையிடும் போது வழி மாறி அவ துவாரகைக்கு மத்திய பிரதேசத்துல இருந்து அப்படியே மேற்கு பக்கம் போறதுக்கு பதிலா தெற்கு பக்கமா வந்துட்டா. வந்து பார்த்தா திருநாராயணபுரம் வந்துடுது. திருநாராயணபுரத்துல அவர் உற்சவமூர்த்தி இல்ல மூலவமூர்த்தி எழுந்தருளி இருக்கிறார். அந்த மூலவமூர்த்தியை கிருஷ்ணனும் பலராமனும் பார்க்கிறார். ஓ, என்ன அழகு, என்ன அழகு, இந்த பெருமாள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறார். மூலவர் தகப்பனார்னா உற்சவர் பிள்ளையம். தகப்பனார் முகம் எப்படி இருக்குமோ அதே போலத்தான் பிள்ளையினுடைய முகம் இருக்கும். மூலவர் திருமுக மண்டலம் எப்படி இருக்குமோ அதே போலத்தான் உற்சவருடைய முகமும் இருக்கும். இப்போ உற்சவருடைய முகத்தை இவ ஏற்கனவே பார்த்திருக்கா. இப்ப முதல் முறையா மூலவர் பார்த்த உடனே, நம்ம துவாரகையில திருவாராதன பெருமாளா ஒருத்தர் இருக்காரு, அவருடைய மூலவமூர்த்திய போலெல்லாம் தெரிகிறது அப்படின்னு கிருஷ்ணனும் பலராமனும் யோசிக்கிறார். அப்போ திருநாராயண பெருமாள் வாய் திறந்து, நம்முடைய உற்சவமூர்த்தி தான் உங்ககிட்ட துவாரகையில இருக்கார், அதனால அவரை இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாராம். அப்படியே செய்கிறோம்னு கிருஷ்ண பலராமர்கள் மைசூர்ல இருந்து துவாரகைக்கு போய் அந்த எதிராஜ சம்பத் குமாரன் ராமப்பிரியன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ராமப்பிரியன் பெருமாளை ஸ்ரீதேவி பூமி தேவியோட நாச்சியாரோட அங்கிருந்து மைசூருக்கு எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்து மூலவமூர்த்தி திருநாரணன், உற்சவமூர்த்தி எதிராஜ சம்பத் குமாரனை அங்கேயே பிரதிஷ்டை பண்ணினாலாம். அப்ப யாதவர்கள்லாம் துவாரகையில இருந்து மேலக்கோட்டைக்கு வந்து ஒரு இடத்துல இருந்தாலும், அதனால அந்த இடத்துக்கு யாதவ தீர்த்தம் அப்படின்னு பெயர். இன்னைக்கும் மேலக்கோட்டைக்கு போனோம்னா யாதவ தீர்த்தம் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல கிருஷ்ணனும் பலராமனும் இருந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி தாங்களும் அங்க நீராடி அதுக்கப்புறம் அந்த பெருமாளை பிரதிஷ்டை செய்தார்கள் அப்படிங்கிறது சரித்திரம். அதனால இன்னும் திருநாராயண பெருமாள் வைபவத்தை சொல்லணும்னா சொல்லிண்டே போலாம். வடமதுரை மைந்தனுடைய சரித்திரத்தை சொல்லணும்னா சொல்லிண்டே போலாம். அவகாசத்துக்கு ஏற்றவாறு சுவாமி சரியா 1 மணிக்கு பூர்த்தி பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கா. அதனால அடியவங்கள் பூர்த்தி பண்ணிடுறோம். வடமதுரை மைந்தன் அந்த கண்ணனுடைய சரித்திரத்தை கேட்டா நம்முடைய பாப்பம்